Yes, so we will be live and ஓகேங்க நம்ம லைவில் இருக்கோம் இப்போது. ஸோ இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் யாரெல்லாம் வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் இந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறீங்களோ, திஸ் இஸ் அ பார்ட் 2 ஆஃப் ரியாக்ட். ஓகே, அண்ட் டே 86க்கான ட்ராக் நம்ம பார்த்துருக்கோம் கரண்ட்லி. லைக் வி ஆர் லேர்னிங் reactjs அண்ட் reactjsல நம்ம போன செக்ஷனில் வந்து reactjsனால் என்னன்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோம். கரெக்டாக reactjs என்ன அண்ட் அதில் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது, நியூவாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது எப்படி பண்ணுறது சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அதில் உள்ளதான் இந்த ப்ராஜெக்ட். ஓகே, இந்த கோட் நம்ம அன்றைக்கி ரைட் பண்ணோம் நேற்று. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் அபவுட் ரியாக்ட் ரவுட்டர். ஓகே, ஸோ ரியாக்ட் ரவுட்டர்னால் இப்போது நம்ம எல்லா அப்ளிகேஷனும் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் யூ கோ டு ஃபேஸ்புக் ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதில் லாகின் பண்ணல நான், பட் இதில் போனீங்கன்னா நான் எது கிளிக் பண்ணாலும் சரி, ஓகே, இட் வில் ஜஸ்ட் நேவிகேட் வித்தின் தட் பேஜ். உங்களுக்கு ரிஃப்ரெஷ்ஷே ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, யூஸிங் ரியாக்ட் ரவுட்டர் மூலியமாக நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறது கிடையாது, பட் அவுட்லைனாக பார்க்க போகிறோம். பிகாஸ் ஸோ நம்ம இந்த ஐ வாண்ட் டு கிளாரிஃபை கைஸ், என்னென்னா திஸ் சீரீஸ் இஸ் நாட் அ ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் reactjs சீரீஸ். ஓகே, ஸோ இந்த இது வந்து நம்ம இன்டர்ன்ஷிப்புக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுக்காக தான் நான் கவர் பண்ணுறேன். அண்ட் reactjs பற்றி ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு டீட்டெயில்டு கோர்ஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, போட்டிருக்கோம் கண்டென்ட். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் அவுட்லைன் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ குயிக்காக ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், லைக் தட். கிராஷ் கோர்ஸுக்கு கிடையாது, கிராஷ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ரைட், ஸோ நம்ம அவுட்புட் பார்த்துடலாமா? லெட்ஸ் கோ அண்ட் சி அவர் அவுட்புட். npm run dev அண்ட் ஸ்க்ரீன் தெரியுதா டீம் உங்களுக்கு எல்லாருக்கும்? டீம் நான் உங்களுக்கு தான் கேட்குறேன், கேட்குதா இல்லையா? கேக்குதா? கிளியர். எல்லாம் டல்லாக இருக்கீங்க, என்னாச்சு? தூக்கமா? வீக்கெண்டு கூட இல்லையே. ரைட், திரும்ப பிரிஸ்காக வாங்க. பிரிஸ்காக ஆகிட்டு தண்ணி குடிச்சு காஃபி குடிச்சிட்டு அப்படியே அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும் நமக்குள்ளே. ஓகே, நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் வந்தால் மட்டும்தான் நம்மளை கற்றுக்க முடியும். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have built this simple layout using tailwind, navbar and சிம்பிளாக ஒரு சின்ன வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see about react routers. எப்படி நான் வந்து இந்த அபவுட் ஹோம், அபவுட் கான்டாக்ட்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது, எப்படி வந்து அதோட மற்ற அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் டாமில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக? ஸோ அதுக்கான டிஃப்ரென்சஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து இதோட வாவ்னஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ சப்போஸ் டீம் யூடியூப்பில் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சைட் பை சைட் நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் போடலாம். ஓகே, பார்த்துட்டு நான் வந்து அதை ரிப்ளை பண்ணுவேன். நான் பார்த்து தான் இருக்கேன் உங்களோட கமெண்ட்ஸ் பை த வே. ஓகே, நைஸ், சூப்பர். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் திஸ் இஸ் அவர் கோட். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் கோ. திஸ் இஸ் navbar, ரைட்? ஸோ ரொம்ப ஃபார் இன்ஃபர்மேஷன் குயிக்காக மட்டும் நான் வந்து அவுட்லைனாக உங்களுக்கு ஃபார்மேட் சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபார்மேட், திஸ் இஸ் அவர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ மெயினாக ஃபஸ்ட் எங்கே ரன் ஆகும் அப்படின்னா, இட் வில் ஓப்பன் தி index.html. ஸோ இந்த கோட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக we are assigning an ID with the value of root. ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்கும் கேட்குதா? யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் வாய்ஸ் கேட்குதா? ஸ்லோவாக கேட்குது அது மாதிரிலாம் இல்லை கேட்குதான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஓகே, அண்ட் தென் சோர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்கனைஸாக இருக்குது. ஓகே, நவ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு we are not writing any HTML code, we are writing HTML in JavaScript using JSX. ஓகேவா? JavaScript XML. ஓகேவா? ரைட், கூல். ஸோ அதில் வந்து we are having a assets folder. அதுக்குள்ளே இப்போ எதுவுமே இல்லை. ரூம் படிக்கலாமா? எதுவுமே இல்லை, ரூம் படிப்போம். மூட் ரீசைக்கிள் பெயின். ஓகே, அண்ட் காம்போனன்ட் ஸ்கூலில் நான் ஹேவ் அ navbar பிகாஸ் நான் மல்டிபிள் பிளேஸை யூஸ் பண்ணதுனால ஐ எம் ஹேவிங் திஸ் தி navbar.jsx. ஓகே, அண்ட் பேஜஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் 3 pages: ஹோம் பேஜ், கான்டெக்ட் பேஜ், அபவுட் பேஜ் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் app.js பார்த்தீங்கன்னா அதான் நம்மளோட மெயினான லாஜிக். இது வந்து நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கைஸ் நீட் டு நோ தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெப் ஆப் வெர்சஸ் வெப்சைட். ஸோ வெப்சைட்னா ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து ஷோ பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்பிளேயிங் போர்ட்ஃபோலியோ ஓ லைக் ஸோ. ஓகே, ஒரு லேண்டிங் பேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் கம் அண்டர் வெப்சைட். வேரஸ் வெப் ஆப் அப்படின்னா யூ வில் டூ மெனி கைண்ட் ஆஃப் லாஜிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு நீங்கள் வந்து லைக் கிளிக் பண்ணுறீங்க, கமெண்ட் கிளிக் பண்ணுறீங்க, போஸ்ட் போடுறீங்க. இட் இஸ் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் லாஜிக், ரைட்? இந்த லாஜிக் நம்ம என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னா, இட்ஸ் கால் வெப் ஆப். ஓகே, யாராச்சும் வந்து நீங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ண தெரியுமா கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு தான் நீங்கள் வந்து அவங்ககிட்ட ரெக்யர்மெண்ட்டாக கேட்கணும். இது ஒரு
ஒரு டாபிக் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. சூப்பர். அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ரியாக்டாக இன்க்ளேஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் டாம்பிள் மூலிமா க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டர் பண்ணுறோம். என்ன ரெண்டர் பண்ணுறோம்? நம்ம க்ரியேட் பண்ண ஆப்பை வந்து நம்ம இங்கே வந்து கால் பண்ணுறோம். ஓகே, ஆல் ஃபைன், சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவை கோட்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை. reactjs இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இது நேவர்க்குள்ளே போயிடலாம். ஓகே, கூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாஜிக் என்ன, நேவர் அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்க போகுது. அண்ட் நான் கண்டென்ட் கிளிக் பண்ணும் போது இட் ஷுட் சேஞ்ச், ரைட்? ஸோ இது வந்து நம்மளால் வந்து டிஃபால்ட்டாக பண்ண முடியாது. அதுக்கு தான் we have something called react DOM. ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கூகுள் இட். react router அண்ட் ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணிக்கலாமா? யா. ஸோ கரண்ட்லி we are in V6 version 6. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரியாக்ட் கற்றுட்டு இருப்பீங்க, அதெல்லாம் V5ல் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து V6 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ரீசெண்ட், கொஞ்சம் நாட்கள் ஆச்சு, கொஞ்சம் மாதங்களே ஆச்சு. பட் ஸ்டில் நீங்கள் படிச்சிருக்கும் அண்ட் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் ஆக்சுவலி இன்டர்வியூல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்பாங்க. அதாவது ஆங்குலர் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃப்ரேம் ஒர்க், வியூவும் ஒரு ஃப்ரேம் ஒர்க், பட் ரியாக்ட் அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி. ஸோ நீங்க ஏன் ரியாக்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு இன்டர்வியூல கேட்கும்போது நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும்? ரியாக்ட் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி எக்கோ சிஸ்டம், பிகாஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி சப்போர்ட். இட் ஹேஸ் ஆங்குலருக்கும் அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது அண்ட் வியூக்குமே இருக்குது. இது பேஸ்ட் ஆன் இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸஸ் தான். I believe that React community has a lot more plugins, so lot more community. So if you have a problem, I can ask, and there are thousands of people who can come and they can answer our question. Whereas in other platform, it is so difficult, right? Based on the preference, நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் அப்படியே ஃபன்னாகவே போய் கேளுங்க. இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட எனக்கு தெரியும், அப்படி கூட நீங்கள் பேசிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ஃபெமிலியர் வித் React, தி அதர் கான்செப்ட்ஸ் லைக் Angular, Vue எல்லாம் சிமிலராக தான் இருக்கும். They're all doing the same thing, which is building UI. ஸோ இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது நான் ஏன் கற்றுக்குறேன்னா, இட்ஸ் ஸோ ட்ரஸ்டபிள், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் React சர்ச் பண்ண மாட்டேன் யாருக்குமே, பட் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அதனால நான் React சொல்லித்தரேன். ஐ வில் கோ வித் Vue பை த வே, இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி. பட் React ஏன் நான் யூஸ் பண்ணுறேன்னா, ஏன் டீச் பண்ணுறேன் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, மெனி கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் ஃபார் React ஸ்டாக் டெவலப்பர்ஸ். ஓகே, ரியாக்ட் பேஸ் பண்ணி இருக்கிற டெவலப்பர்ஸ் அவங்க கேட்கறதுனால we are learning React. And also another thing, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ஸோ இஃப் யூ டாக்ட் அபவுட் Angular, ரைட்? Angular, Vue அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ Angular, Vueல பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நத்திங் லைக் மொபைல் ஆப். ஓகே, சும்மா ஒரு கிமிக் மாதிரி தான் உங்கள் மொபைலில் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேரஸ் இஃப் யூ லேர்ன் React மீன்ஸ் யூ கேன் ஆல்சோ பில்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் யூஸிங் React நேட்டிவ். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சொல்லும் போது அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரைட், கூல். ஸோ நீங்கள் ஐ ஹேவ் ஒன் டவுட். எஸ், கேளுங்க. எம்இசின்னு சொல்கிறாங்களா, மாடல் வியூ கண்ட்ரோலர், அது ரியாக்டில் எம்இசி இருக்கா இல்லை ஆங்குலரில் இருக்கா? இது எம்விசி வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன், இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் தான் நம்ம கால் பண்ணுவோம். எம்விசி அப்படின்னாவே மாடல் வியூ கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஷுட் இன்வால்வ் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டேட்டா பேஸ் எவ்ரி திங். அது கமெண்ட் பண்ணி தான் அப்படி சொல்லுது. பட் ரியாக்டில் அது மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபபிளி. ஓகே, React இஸ் சிம்பிள் லைப்ரரி கைஸ் பை த வே. இப்போ நீங்கள் ஸ்வீட் அழகாக சொன்னாங்க. Reactல வந்து ஒரு ரவுட்டருக்காக நான் என்ன பண்ணுறேன், ஐ ஆம் இன்ஸ்டாலிங் அ நியூ ரவுட்டர் கால் React ரவுட்டர். வேரஸ் இன் Vue.js ஆர் இன் Angular we already have the router inbuilt. அழகாக நான் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் எ ப்ரிவிலேஜஸ். அண்ட் வியூ ரவுட்டரில் வந்து வியூலையுமே சேம் கைண்ட் ஆஃப் இதுதான் இருக்கும். வியூக்கோ கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், மற்ற நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. இஃப் யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் Angular பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Angularல வந்து அவங்க வந்து ஆல்ரெடி ஹேவ் அ செட் இன்பில்ட் ஆஃப் டூல்ஸ், ரவுட்டர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். பட் வேறவர்ஸ் இஃப் ஐ எம் யூஸிங் React, இஃப் ஐ டோன்ட் லைக் திஸ் React ரவுட்டர், தேர் ஆர் அதர் ரவுட்டர்ஸ். ஓகே, தேர்ட் பார்ட்டி ரவுட்டர்ஸ், அது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹேவ் தட் ஃப்ரீடம். வேறவர்ஸ் இந்த Angularல நான் பண்ண முடியாது. நான் ஐ எம் ஃபோர்ஸ் டு யூஸ் தட் பர்டிகுலர் ரவுட்டர். அது ஒரு ப்ராப்ளம். அது ப்ராப்ளம் சொல்கிறதோ டிபேட்டாக பண்ணோன்னா நம்ம தான் சொல்லிட்டே போகலாம். தட்ஸ் த திங். ஓகே, அப்படி சப்போஸ் கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், எதுக்கு React அப்போ டெவலப்பர் கேட்குறீங்கன்னு சொல்லி கேளுங்க, ஃபன்னா. ஓகே, கூல். ஸோ நம்ம வந்து இப்போது React ரவுட்டரோட அஃபிஷியல் ப்ளகின் இது. ஸோ நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ லெட் மீ கிளிக் ஆன் ஐம் நியூ யா. And they are suggesting us to go with the tutorial which will take so much time. நம்ம அது அந்தளவுக்கு நம்ம போக தேவையில்ல. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து ஆப்பை ஒர்க் பண்ணுற அளவுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா when you are writing some logic, you will learn it all by yourself.
Okay, that's my idea. Right, so first of all let's install it. நான் என்ன பண்ணுறேன், let me go here. இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக போட்டிருக்காங்களா? if I scroll here, இதெல்லாம் புரியாமல் தானே இருக்குது, நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் இருக்கேன். let me go and search. Okay, let me scroll here. and இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி செட்டப் பண்ணுறதுனா யூஸிங் திஸ் கமெண்ட் npm create with latest. நம்ம ஆல்ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, தி சேம் திங். அண்ட் இங்கே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறாங்க, தட்ஸ் ஆல். நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு, ஸோ வி டோன்ட் நீட் டு டூ தட். அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா we have to install the special package called react router DOM. ஓகே, அதுக்கான வேர்ட் இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. லோக்கல் ஃபோரேஜ், மேட்ச், சார்ட் பைலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் இந்த ட்யூட்டோரியலுக்கு அது தேவை, நம்மளுக்கு அது தேவையில்லை. சரிங்களா? ஸோ உங்களுக்கு மெயினாக தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ட் ரவுட்டர் DOM. ஸோ தெரியாமல் கண்ணு சுற்றி பார்க்குறீங்க இல்லையா, நீங்களாம் என்ன பண்ணணும், குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு சரியாக புரியும். ஸோ இந்த கோட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஸ் எ பிகினராக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆல்வேஸ் டைப் தி கமாண்ட் பை யுவர் செல்ஃப். ஓகே, let me close this and npm install என்னது react router DOM router react router DOM. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா react router DOM ஐஃபை வச்சு அழகாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் whenever you are defining your own packages you should follow this naming strategy. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ let's click on enter and it is installing in my Vite project. இன்ஸ்டால் ஆகிடுச்சா? now I can again run it npm run dev. ஸோ இப்போ அவுட் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பிகாஸ் நான் வந்து இன்ஸ்டால் தான் பண்ணியிருக்கேன், நான் என் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணல. கரெக்டாக? ஸோ வாட் ஐ நீட் டு டூ இஸ், ஸோ உங்கள் மெயினாக ரியாக்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது, main.jsx. கரெக்டாக? ஸோ இங்கே தான் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே லெட்ஸ் கோ டு தி டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் இதில் போனீங்கன்னா let me go to picking a router. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 6.4 and above. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா they have 4 kind of routers. ஓகே, ஸோ இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ரௌசர் ரவுட்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா JavaScript DOMலேயே. ஸோ வாட் எவர் பேஜ் யூஆர் நேவிகேட்டிங், இஃப் யூ நேவிகேட் ஃப்ரம் டிஸ் பேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணால் பேக் போயிடுது. கரெக்டாக? இது எப்படி ஒர்க் ஆகும்னா ப்ரௌசர் வந்து ஆல்ரெடி இட் வில் ஹாவ் அ லொக்கேஷன் ஆப்ஜெக்ட், ரைட்? நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கிரியேட் ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் ரவுட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ கிரியேட் மெமரி ரவுட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் அப்படியே தான் இருக்கும். ஸோ இஃப் யூ கிளிக் ஆன் திஸ், நீ எங்கே நேவிகேட் பண்ணாலும் சரி யூஆர்எல் அப்படியே தான் இருக்கும். ஓகே, அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஹேஷ் ரவுட்டர். ஸோ ஹேஷ் ரவுட்டர்னா லைக் இப்படி இது எப்படி ஒர்க் ஆகும். ஸோ இப்படி லைக் இங்கே லிங்க் எப்படியோ லிங்க் இப்படி ஒர்க் ஆகும். ஸோ யூசர்ஸ் போனால் யூசர்ஸ் இப்படி ஒர்க் ஆகும். நான் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் அவுட்லைனாக இப்போ சொல்கிறேன். அண்ட் ஸ்டாட்டிக் ரவுட்டர்னா இட் யூஸ்டு ஃபார் ரெண்டரிங் ஸ்டாட்டிக் பேஜஸ். ஓகே, இந்த மாதிரி மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ லெட்ஸ் இக்னோர் இட் ஃபார் நவ். ஸோ ஸ்கால் பண்ணிக்கலாம். அண்ட் இது கொஞ்சம் பிளா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. ஓகே, லெட்ஸ் கோ வித் அ வெரி சிம்பிள் திங். என்னென்னா ஐ எம் கிரியேட்டிங் எ நியூ ரவுட்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம லாஜிக் எப்படி இருக்க போகுது, வி ஹாவ் அ வெப் யூஐ அண்ட் இதுக்குள்ளே வந்து ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் ஐ மீன் டைனமிக்காக போகிற இன்ஃபர்மேஷன் அப்படியே இருக்கட்டும். அண்ட் இந்த கண்டு மட்டும் தான் மாறணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் ஈச் பேஜ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ ரவுட்டர். ஓகே, ரவுட்டர்னா அது என்ன பண்ணும், அது வந்து ரவுட் பண்ணும். ஸோ லெட் மீ கிரியேட் ப்ரௌசர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விஎஸ் கோட் வந்து அழகாக எனக்கு வந்து செஷன்ஸ் காமிக்குது, கிரியேட் ப்ரௌசர் ரவுட்டர் சொல்லிட்டு. ஓகே, லெட் மீ கிளிக் ஆன் திஸ் விச் வில் ஆட்டோமேட்டிக்லி இம்போர்ட் திஸ் இம்போர்ட். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் தி ரவுட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரவுட்ஸை நீங்கள் இப்படி போட்டுக்கலாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹேவ் இட் அஸ் அ அரே. ஏன்னா நான் வந்து என்னோட ரவுட் ஆப்ஜெக்ட் நான் போட போகிறேன் அண்ட் என் ரவுட் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் ரவுட். பார்த்தீங்களா, ரவுட்ஸ் கமிங் ஃப்ரம் react router DOM. ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன், which will automatically import. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we have route properties. ஸோ ப்ராப்பர்ட்டிஸாக ஒன்றும் இல்லை, அதோட parameters. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், we have something called path. பாத்னா எந்த லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க எங்கேயாவது, லெட்ஸ் கோ அண்ட் சி சம்வேர். ஓகே லெட்ஸ் கோ டு cyberdude.networks.com. ஸோ இது வந்து ஒரு பேசிக் வெப்சைட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் கனெக்டட் இன் தி ஹோம் பேஜ் வித் நோ யூஆர்எல்ஸ். எந்த பேஜுக்குள்ளே நான் ஹோம் பேஜ்குள்ளே இருக்கேன். ஓகேவா? அதே வாட் சப்போஸ் இஃப் ஐ எம் கோயிங் டு அபவுட் சிடிஎன் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நவ் ஐ எம் கோயிங் டு அ அபவுட் பேஜ், எ செப்பரேட் பேஜ் கால், தட்ஸ் வாட் வி கால் அஸ் ரவுட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பாத் நான் கால் பண்ணுறேன். இப்போ இங்கே ஹோம் பேஜ் போனால் வச்சுக்கோங்களேன், ஐ டோன்ட் ஹேவ் எனி பாத், ரைட்? ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் ஹேவ் இட் லைக் திஸ். ஸோ பாத் அது வேல்யூ வந்து திஸ் அ ரூட்.
அதாவது சிம்பிள் இப்படி போட்டோன்னா இது வந்து உங்களோட ரூட்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வி ஹேவ் சம் மோர் ஆப்ஷன்ஸ். ரவுட்டர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. லெட்ஸ் see ஒன் பை ஒன். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் சம்திங் கால் எலமெண்ட், மேபி எலமெண்ட். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் காம்போனன்ட் இட் ஷுட் ரெண்டர் ஹியர், அது நீ ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணுறேன், ஐ வில் கிரியேட் அ சிம்பிள் ஃபங்க்ஷன் ஹியர். ஸோ கான்ஸ் ஹோம் பேஜ் அப்படி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே ரிட்டன் பண்ணிவிட்டு h1 hello home page அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். இட்ஸ் அ காம்பனன்ட், ரைட்? நவ் இட்ஸ் அ காம்பனன்ட். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் இந்த காம்பனன்ட் வந்து அங்கே கால் பண்ணுவோம். கரெக்டாக எப்படி கால் பண்ணலாம், ஐ கேன் யூஸ் திஸ் சேம் திங். வி கால் பண்ணிவிட்டு நார்மலாக HTML டேக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுங்க அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே ஹோம் பேஜ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் ஐ வில் ஹேவ் சம் எரர்ஸ் ஹியர் பிகாஸ் ஆஃப் தி ஒரு ரூல் இருக்குது, ESLintல ஒரு ரூல் இருக்குது. ஓகேவா, எப்பவுமே இது மாதிரி நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணக்கூடாது சொல்லி ரூல் இருக்குது. பட் ஃபார் நவ் லெட்ஸ் இக்னோர் இட். ஏன்னா நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ணதுக்காக தான் ஷோ பண்ணுறேன். கரெக்டாக? ஸோ நீ ஜென்ரலி வென் யூ ஆர் கிரியேட்டிங் அப்ளிகேஷன் யூ ஷுட் நாட் புட் இட் லைக் தட். நான் இந்த எக்ஸாம்பிளுக்காக ஷோ பண்ணுறேன். ஓகே, ரைட். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஆல்சோ ஹேவ் another route. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க போது ஆப்ஜெக்ட் ஃபார்மில். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ பாத். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹேவ் அ அபவுட் ஹியர். அண்ட் ஆல்ரெடி நான் அபவுட் வச்சிருக்கேன்லங்க. ஐ ஆல்சோ டோன்ட் நீட் ஹோம் பேஜ் ஐ கெஸ் பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து ஹேவ் பேஜஸ்க்குள்ளே ஐ ஹேவ் ஹோம் பேஜ், ரைட்? ஸோ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் டேட்டா இங்கே வந்து ஹோம் பேஜ் கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோம் பேஜ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா விஎஸ் கோட் ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் சர்ச்சிங் மீ. ஸோ ஹோம் பேஜ்லேருந்து நீங்கள் காம்பனன்ட்டை நீங்கள் கால் பண்ணுறீங்க. இட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் திஸ் பேஜஸ்/ஹோம் பேஜ்னு இருக்குது. கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக விஎஸ் கோட் வந்து எனக்கு இம்போர்ட் பண்ணிச்சு. சூப்பரில், ரைட்? ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே பண்ணுவோமா, அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹேவ் அ எலமெண்ட் ஹியர். இது பேர் என்னது, அதே மாதிரி இட்ஸ் கால் அபவுட் பேஜ். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் உங்களோட காம்பனன்ட் நீங்கள் எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களோ அந்த நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சிம்பிளாக ஹோம் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு அது சரியாக புரியாது, லாங் டர்மில் உங்களுக்கு புரியாது. ஸோ ஆல்வேஸ் ரொம்ப யோசிச்சுக்கோங்க நீங்கள் ஃபைல் நேம் கிரியேட் பண்ணும்போது எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ ஃபார் வி ஹேவ் கிரியேட்டட் ரவுட்டர், ப்ரௌசர் ரவுட்டரில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்குள்ளே வந்து அரே ஆஃப் ரவுட்டர்ஸை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த ஒரு ரவுட்டுக்குமே இதாக டிஃபைன், இது அது என்ன பார்த்து என்ன லொக்கேஷன் வந்தால் என்ன ரெண்டர் ஆகணும் அதாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு கெட் இட் இன் அ வேரியபிள். ஸோ கால் ரவுட்டர்ஸ். ஓகே, ஸோ ஏன் ரவுட்டர்ஸை கால் பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு பாஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் ஹியர். அப்போ தான் வந்து இந்த ரவுட்டருக்கும் இந்த ஆப்புக்கும் சம்மந்தமாகும். கரெக்டாக? ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இங்கே கீழே போயிட்டு ஐ வில் ரிமூவ் திஸ். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐ ஹாவ் சம்திங் கால் ப்ரௌசர் ரவுட்டர். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு கால் இட் லைக் திஸ். ஸோ இந்த ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ளே வந்து யூ ஹேவ் அ ஸ்பெஷல் திங் கால் ரவுட்டர். ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ். இருங்க ஆப்ஷன் நான் திருப்பி டெலிட் பண்ணிவிட்டு டைப் பண்ணி பார்க்குறேன். யா, ப்ரௌசர் ரவுட்டர். யா, அண்ட் லெட் மீ க்ளோஸ் திஸ். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐ ஹேவ் சம்திங் கால் ரவுட்டர். டைப் பண்ணி பார்க்கலாம். இருங்க, லெட் மீ ஹேவ் அ ரவுட்டர்ஸ். லெட்ஸ் சேவ் இட். அண்ட் ஏதாவது சேவ் இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாமா? தட்ஸ் ஆல். நான் முடிச்சாச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்.js வந்து அவைலபிளாக இல்லைன்னு சொல்லுறது ஐ வில் ஆல்சோ க்ளோஸ், ஐ மீன் டெலிட் பண்ணிக்கிறேன் அந்த லைனை. சேவ் பண்ணிப்போம். லெட்ஸ் கோ அண்ட் சி அவர் அவுட்புட். ரிஃப்ரெஷ். அண்ட் ஒன்றுமே வரல. பிகாஸ் ஏன் ஒன்றுமே வரல அப்படின்னா, ஸோ ஒன்றுமே வரல என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கோ டு இன்ஸ்பெக்ட், செக் யுவர் கன்சோல் அண்ட் வி ஹேவ் அ எரர் ஹியர். என்ன எரர் வந்திருக்கு, route is only ever to be used as a child of routes element. Never, please wrap a route in the routes. Okay, maybe because the route is only ever to be used as a child of routes element. Okay, நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு மேலே will put a routes, maybe செக் பண்ணி பார்க்கலாம். Will also put it like there. இது ஏன் எரர் காமிக்குதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அந்த ஆப் ஜேஎஸ் உள்ள ஜேஎக்ஸ் உள்ள தானே எல்லா கண்டென்ட்டும் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஆப் ஜேஎஸ், இந்த ஆப் ஜேஎஸ் எக்ஸ் இருக்குல்ல, அது உள்ளதா கண்டென்ட் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஆப் ஜேஎஸ் இங்கே இருக்குது. ஆமாம், இங்கே கீழே கிரியேட்டர் அந்த ப்ரோ இங்கே கீழே அவங்க லைன் 19ல. ஆமாம், இது ரிமூவ் பண்ணிட்டேன். பட் ஐம் லுக்கிங் லைக் இந்த ப்ரௌசர் ஆப்ஷனில் இந்த ரவுட்டரை பேஸ் பண்ணி எனக்கு வந்து என்ட்ரு ஆகணும்னு நான் போட்டிருக்கேன். ஏங்க ஐ வில் டூ ஒன் திங், அவங்க டாக்குமெண்ட் எப்படி போட்டுருக்காங்க எல்லா பேஜஸும் இருக்கு. அதுதாங்க சொல்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்போ ரவுட்டர் சொல்லிட்டு இப்போ ஹோம் பேஜ் போட்டிருக்கோம்ல, இப்போ அட்லீஸ்ட் ஹோம் பேஜாக நமக்கு வரணும்ல, ஹலோ ஹோம் பேஜாக வரணும்ல.
நம்மளுக்கு யூஐ எதுவுமே வரல, நம்மளுக்கு எரர் தான் வருது. ஓகே, ஸோ நம்ம இன்ட்ரேஸ் பண்ணது தப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கிளிக் ஆன் கிரியேட் ப்ரௌசர் ரவுட்டர். திஸ் இஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுட் போடாமல் டேட்டாவே போட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ டேட்டா போட்டு பார்க்கலாமா? அதாவது ரவுட் ஆப்ஜெக்ட்டை வந்து போடல. ஸோ வி கோ டு தி main.js, இந்த ரவுட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதை. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கிரியேட் ப்ரௌசர் ரவுட்டர், அதுக்குள்ளே ஒரு அரே, அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ரவுட்ஸ் வந்து அந்த மாதிரி பார்த்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, செக் பார்க்கலாமா? இட்ஸ் குட் ட்ரை. ஸோ சேவ், லெட்ஸ் ரிஃப்ரெஷ், அண்ட் இப்போ எரர் வரல எனக்கு. ஸோ விச் இஸ் அ குட் சைன். நைஸ், கூல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டூ ஒன் திங் which is, so okay, let me have இங்கே நேவிகேட் பண்ணால் ஏதாச்சும் தான் பார்க்கலாமா? let's click on this, click on about, and we have nothing, and we also received any எந்த யூஐ எனக்கு வரல, which is a good sign. நம்ம கரெக்டாக போகிறோம்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு லேஅவுட் டிஃபைன் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம app.js என்ன இருக்குது கரண்ட்லி, இங்கே தான் நம்மளோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் இருக்குது கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு லேஅவுட் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. we have the nav bar, we have the other things, right? ஸோ நான் என்ன பண்ணுறேன், I will create a new layout in the source directory, layouts அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே வந்து I will have like a new file called guest.jsx. நான் வைக்கிற நேமிங் தாங்க, வாட் எவர் ஐ கேன் கீப். ஓகே, ஸோ கான்ஸ் கெஸ்ட் லேஅவுட் அப்படின்னு இங்கே நான் வந்து நேம் மாற்றுறேன், கெஸ்ட் லேஅவுட் சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஐ ஆம் கோயிங் டு ஹேவ் லைக் டிப்பிக்கல் ஃபங்க்ஷன். அண்ட் அதுக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம், இந்த கோடை நான் அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். அண்ட் ஐ எம் கோயிங் டு இம்போர்ட் திஸ். ஸோ கண்ட்ரோல் ஐ இல்லை வந்து the navbar, yes, and இப்போ இதுக்கு இந்த மூணும் நம்மளுக்கு வந்து வேணுமா வேணாமா? ஓகே, இப்படி கமெண்ட் நான் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ். சும்மா செக் பண்ணதுக்காக மட்டும் ஒர்க்கிங் வைக்கிறேன். அண்ட் இதே யாரை காமிக்குது, ஐ ஹேவ் டு எக்ஸ்போர்ட் இட், ரைட்? ஸோ லெட் மீ எக்ஸ்போர்ட் இட். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் guest. திருப்பி ஹேங் ஆகுதுங்க கம்ப்யூட்டர். லெட்ஸ் சேவ் இட். ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ நான் main.jsக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹாவ் இந்த எலமெண்ட்டில் வந்து லெட் மீ புட் சம்திங் கால் கெஸ்ட் லேஅவுட் நான் போடுறேன். இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் மேலே வந்து எரர் காமிக்குது, பிகாஸ் நான் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எரர் காமிக்குது, இதுக்கும் எரர் காமிக்குது, ரிமூவ் பண்ணிக்கிறது கூட. ஏன்னா இது கைண்ட் ஆஃப் இஎஸ் லிங்க்லேருந்து எரர் வருது. ஓகேவா? இட்ஸ் நாட் ஆப் எரர் பை இதுவே, நீ இம்போர்ட் பண்ணல அப்படின்னுக்காக எரர் நமக்கு வருது. ரைட், லெட்ஸ் சேவ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு அவுட்புட் வரல. பட் ஸ்டில் இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கெஸ்ட் லேஅவுட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே எங்கே வந்து உங்களுக்கு டைனமிக்காக கண்டென்ட் சேஞ்ச் ஆகணுமோ, ஓகே, எனக்கு தான் சேஞ்ச் ஆகணும் கரெக்டாக. இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசிட்டிஸ் இருக்கணும், எனக்கு இதுக்குள்ளே தான் சேஞ்ச் ஆகணும் கரெக்டாக. ஸோ அங்கே என்ன பண்ணலான்னா, யூ கேன் புட் சம்திங் கால் அவுட்லெட். இட்ஸ் கமிங் ஃப்ரம் react router DOM. ஓகே, கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஆசிட்டிஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க, நான் எப்பப்பெல்லாம் இது மாதிரி பண்ணுறேனோ இதெல்லாம் இட்ஸ் கால் ரியாக்ட் காம்போனன்ட். இது வந்து ரியாக்டே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம், தட்ஸ் ஆல். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் ட்ரை. சேவ், அண்ட் we have nothing here again, and maybe because let's go here, இங்கேயும் என்ன இருக்குது இதுக்குள்ளே வந்து, let me go to the code. வேணா பண்ணிச்சுக்காங்க பார்க்கலாம். எலமெண்ட் வச்சுருக்காங்க, சில்ட்ரன் வச்சுருக்காங்க, ஓகே, ரவுட்டர் ப்ரொவைடர் வச்சுருக்காங்க. நான் வந்து ப்ரௌசர் ரவுட்டர் போட்டேன்னு நினைக்கிறேன். ரவுட்டர் ப்ரொவைட் பண்ணலாமா? ஸோ ரவுட்டர் ப்ரொவைடர், யா, திஸ் இஸ் த திங். இப்போது மற்றெல்லாம் கரெக்டாக, ரவுட்டர் கரெக்ட். நீங்கள் பார்த்தா எல்லாம் ரவுட்டர் வச்சுருக்காங்க, நம்ம ரவுட்டர்ஸ் வச்சுருக்கோம்ல. ஸோ லெட்ஸ் ஃபிக்ஸ் திஸ். ஏன்னா அது வந்து இதுதான் கரெக்டான வேர்ட், ரவுட்டர். பிகாஸ் இந்த இதுக்குள்ளே வந்து இட் வில் ரிட்டர்ன் எவ்ரி ரவுட்டர் ஃபைல்ஸ். ஓகே, ரவுட்டருக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் தரோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். சேவ் இட் அண்ட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. அண்ட் நவ் இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே, ஸோ நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, ஸோ தட் யூ வில் ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் npm இன்ஸ்டால் react router DOM அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு க்ரியேட் ப்ரௌசர் ரவுட்டர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஒரு மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ மெத்தட் பை தி வே, இட்ஸ் கால், கிளிக் பண்ண தெரியும் உங்களுக்கு, இட்ஸ் டிக்ளேர்ட் ஆஸ் அ மெத்தட்.
இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா we have an array of this route information. ஸோ பாத்து எலமெண்ட்டு அது மாதிரி நான் போடுறேன். ஓகே, எனக்கு வந்து இப்போதைக்கு I want a route, I want about to be run. ஓகே, ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் கமெண்ட் போட்டுக்கிறேன். சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை நான் பார்க்க முடியல போல இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. Let me have it like here. Okay, fine, super. ஸோ யா மற்றெல்லாம் யூஐன்னு தெரியல ஒரு விஷயம். கூல். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து நம்மளுக்கு ஒரு ரவுட்டர் தருது. ஐம் ஜஸ்ட் காலிங் தி ரவுட்டர் ப்ரொவைடர் அண்ட் அந்தக்குள்ளே வந்து ரவுட்டருக்குள்ளே நான் வந்து பாஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல். அண்ட் எந்த பேஜ் நான் வச்சுருக்கணும், கெஸ்ட் லேஅவுட் தானே, இதுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ பேஸ்ட் ஆன் தட் நான் வந்து இங்கே வந்து நான் இதுக்குள்ளே என்னென்ன வேணுமோ நான் அதை போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுக்குள்ளே வந்து லெட்ஸ் கோ டு மெனோஜேஸ். எஸ், இதுக்குள்ளே வந்து டேப்லெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் நீட் தி ஹோம் பேஜ் ஃபார் நவ். ஓகே, அண்ட் ஆல்சோ டோன்ட் நீட் தி ப்ரௌசர் ரவுட்டர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து வி ஹேவ் சம்திங் கால் சில்ட்ரன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அரே. அண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இப்போ இதுக்குள்ளே தானே எல்லாமே இருக்க போகுது. இப்போ இதுக்குள்ளே தான் வந்து /about /content இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ வி ஹேவ் டு ஸ்பெசிஃபை தி ரவுட்ஸ் ஹியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இதுக்குள்ளே பார்த்து அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி about. ஸோ about. ஸோ இதே லேஅவுட் நான் இங்கே போடுறேன். ஓகே, ஹேவ் தி சேம் லேஅவுட். ஸோ லெட்ஸ் சேவ் இட் ஹியர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிஃப்ரெஷ் அண்ட் எதுவுமே வரல, ஒர்க்கிங் தான் வருது இல்லையா. லெட்ஸ் கோ டு தி கெஸ்ட் அண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, okay, let's go to the Internship.js and router already எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கலாங்க. let's give it a try. so element loader. okay, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற அதர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தோம். எலமெண்ட் பார்த்தோம், கரெக்டாக. சில்ட்ரன் பார்த்தோம். we also have a loader. ஸோ லோட் ஆகும்போது என்னவா எது மாதிரி வேணுமோ நீங்கள் அது மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, that's the thing. and let's call here and வச்சுருக்காங்களா. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு டுட்டோரியல்ஸ். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவையான மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, we have done the same thing I guess. same thing. அண்ட் அதே மாதிரி ரவுட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, route.js சொல்லிட்டு. இதுக்குள்ளே வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, நைஸ். ஓகே, அந்த ஃபைலை வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம அதுவே நம்மளும் பண்ணியாச்சு. next let's call here again. And I have a doubt. என்னன்னா, yeah, நம்ம outlet and component க்ளோஸ் பண்ணல. so why did we use that outlet component? அவுட்லெட் எதுக்கு அப்படின்னா, லைக் இதுக்குள்ளே ஏதாச்சும் நீங்கள் இப்போது இந்த பேஜ்க்குள்ளே இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் சர்டன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அவுட்லெட் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது இதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவுட்லெட்டுக்குள்ளே வரும். ஓகே, பட் கரண்ட்ல ஐம் லுக்கிங் அட் டாக்குமெண்டேஷன். இதை வச்சு கொஞ்சம் பெட்டரான வே இருக்கா நான் பார்க்குறேன். நான் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஷூர். ஸோ லெட் கோ ஹியர். எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நிறைய வேஸில் பண்ணலாங்க. ஓகே, வி ஹேவ் மல்டிபிள் ரவுட்டர்ஸ் ஹியர். ஸோ அதனால் நம்ம எது நம்மளுக்கு ஈஸியாகவோ இருக்கோ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் யூஸ் திஸ் திங். அன்பு, நீங்க பார்த்துட்டு அகைன் இதை சொல்லுவீங்களா? நான் இப்போயே சொல்கிறேங்க. நான் தான் பார்த்துருக்கேன். நான் இப்போயே தான் சொல்கிறேன். நோ வரிஸ். நான் இப்போ பார்த்து நான் இப்போயே சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே, எனக்கு ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ வில் ரிமூவ் திஸ் அவுட்லெட். ஷால் ஐ ரிமூவ் ஆர் வாட்? எங்க
ஓகே ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் செக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் யாரும் நீ வரி பண்ணிக்க தேவையில்ல. Cool. Let's go here. Working. Let's try go to about. Yeah, it's working. And if I go to some other route, cool, working. That's later compartment layout. React router with navbar. Scroll and look at any other thing. Right now, ball using a React router. Okay, let's click on the sandbox. But maybe different பண்ணிக்கலாம் பார்க்கலாம். Angular 2-way communication, React 1-way communication சொல்றாங்க அப்படின்னா. Okay. So typically இப்போ nowadays React-லேயுமே அதை accomplish பண்ணலாங்க விஷ்ணு பெருமாள். So we can do ரெண்டுமே பார்க்கணுங்க. கேமிங் ரைடர்ஸ் யூ ஹேவ் டு சி போத். அதை பார்த்தா தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஐ வாண்ட் டு அக்கம்ப்ளிஷ் சேம் திங். எப்போயுமேங்க ஒரு டவுட் இருக்குது வச்சுக்கோங்களேன், ட்ரை டு கூகுள் இட். கூகுள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கோட் காமிக்கும், அதில் நம்ம பார்த்துக்கலாம். எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம் பார்ப்போம். லெட்ஸ் கோ டு app.js which is the main point. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா they have used switch. ஸோ இட் இஸ் a version 5. இது இப்போ வந்து ஸ்விட்ச் கிடையாது, அதனால் இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் I will remove this for now. I will go back. We'll have a prefix called router v6. Okay, let me click on this. இப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. root or render. Okay, fine. So you have to pass this region from outlet. Okay. Okay, so check பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு let me give you the code. நிறைய பேருக்கு நான் பண்ணுறது எப்படின்னு லைட்டாக கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு எனவே நான் சொல்கிறேன் எல்லாமே. element I'm going to load the home page here. Let's save it. Go here, refresh. Okay, hello home about page வருது. Okay, because I'm in about. If I go and did this, yeah, working, cool. And if I want to go to /contact, அதெல்லாம் வராது. Okay, fine. So okay, நான் என்ன பண்ணுறேன், I will do undo everything. I will also remove everything. Okay, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? Let's move this thing to cool. ஸோ முத்துக்குமாரி நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா I'm calling a method in React DOM router. ஸோ அதில் React router DOM அதில் கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு அரேவை நான் பாஸ் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே வந்து I'm going to pass a router object. ஓகே, ஸோ அது எப்படி இருக்கும்னா அதுக்குள்ளே வந்து it will have a path and இதை வந்து I will have it like a entry. லைக் என்ட்ரினா ஸோ இதுதான் ரூட்னா நம்மளோட டொமைன், கரெக்டாக டொமைன் ரூட். அண்ட் இதில் வந்து I'm going to pass the element which is I have created something called guest in this folder called layouts குள்ளே guest வச்சுருக்கேன்.
ஓகே. ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட லேஅவுட் எப்படி இருக்குமோ நான் அப்படி போட்டிருங்க. இதான் லேஅவுட் டிசைன் கரெக்டாக. அதுக்குள்ளே வந்து ஐ ஹேவ் தி nav bar which will render the overall nav bar, and இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா it is a main card where I am having a working. ஓகே. ஸோ நான் அவுட்லைட் ஆப்பிக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, அவுட்புட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். லெட்ஸ் சேவ் இட் அண்ட் லெட்ஸ் கோ டு nav bar, not nav bar, let's go to main.js. and இங்கே என்ன பண்ணுறேன், எலமெண்ட் வந்து I'm going to call the guest layout. ஓகே. ஏன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் தி லேயர் டு பி சேம், ரைட். ஸோ என்னோட இதுக்குள்ளே காம்பனன்ட் தான் சேஞ்ச் ஆகணும் கரெக்டாக. ஸோ அந்த சமயத்தில் ஐ கேன் யூஸ் திஸ் மெத்தட். ஓகே. விச் இஸ் எலமெண்ட் வந்து ஒரு கெஸ்ட் லேஅவுட்டை நான் கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தானே எனக்கு வந்து டோட்டலாக மாறணும். ஓகே. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஹேவிங் எ சில்ட்ரன். ஸோ இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் அ சேம் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத். அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து ஸ்லாஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லாஷ் தான். ஓகே. லைக் இப்படி ஒர்க் ஆகும். ஸோ இது கமெண்ட்காக நான் போட்டேன். இதுதான் மெயின் திங். இட் வில் work like that. ஓகே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் undo.com அப்படி வச்சுக்கோங்களேன். undo.com இதுதான் வந்து அந்த ரூட். ஓகேவா. ஸோ அகைன் சில்ட்ரன் இருக்கிறதுனால ஐ ஹேவ் டு ஸ்பெசிஃபை தி பாத் அகைன். ஸோ பாத் வந்து நான் இங்கே போடும்போது திருப்பி என்ன பண்ணணும், ஓகே இந்த பாத்தில் நீங்கள் வந்து இது ஸ்பெசிஃபை பண்ணுறீங்கன்னு தெரியும். ஓகே. லைக் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஐம் ஆடிங் எ எலமெண்ட் ஹியர். என்னோட காம்பனன்ட் நான் வந்து லிங்க் பண்ணுறேன். என்ன காம்பனன்ட் ஐ வாண்ட் தி ஹலோவா, இப்போ என்னது ஹோம் பேஜ். இட்ஸ் இம்போர்ட்டட் அண்ட் லெட்ஸ் சேவ் இட். ஓகே. இப்போ மற்றபடி நான் என்ன பண்ணியிருக்கேன், மற்றெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரவுட்டரை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐம் ஜஸ்ட் ஹேவிங் இட் இன் தி ஐம் பாசிங் இட் ஆஸ் அ ரவுட்டர். ஸோ இதுக்கு புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இப்போ நீ அவுட் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒர்க்கிங் சொல்லி இது வந்து லே அவுட்ல வந்து நம்ம எடிட் பண்ணாம யா லேஅவுட்டில் வந்து நான் டிசைன் வச்சுருக்கேன். இது மாதிரி ஓவரால் டிசைன் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இந்த டிவிஷனுக்குள்ளே தான் ஐ வாண்ட் தி டைனமிக் கண்டென்ட். ஸோ இந்த ஒர்க்கிங் இந்த ஹோம் கண்டென்ட் இங்கே வரணும், அபவுட் கண்டென்ட் இங்கே வரணும், கான்டென்ட் கண்டென்ட் இங்கே வரணும். லைக் ஸோ. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மேனுவலாக வி ஆர் ரைட்டிங் ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், கான்டென்ட் பேஜ் ரைட் பண்ணியிருக்கோம். பட் வி டோன்ட் நீட் டு டூ எனி திங் எல்ஸ். ஸோ ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ வில் ரிமூவ் தி ஒர்க்கிங் ஹியர். ஸோ லெட்ஸ் சேவ் இட். அண்ட் இங்கே போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூட் பேஜ் தான் இருக்கேன். நம்ம ரூட்டில் பார்த்த மாதிரி இஃப் யூ கோ டு main.js பார்த்து நான் அழகாக தந்திருக்கேன் கரெக்டாக. ஓகே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவும் டிஸ்பிளே ஆகலை. ஏன் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா in order to display the children, so you have to specify something called outlet. அந்த லேட்டில் வந்து அவுட்லெட் சொல்லி நீங்கள் வந்து வச்சுருக்கணும். இந்த அவுட்லெட் எங்கே வருதுன்னா react router DOM-னு வருது. ஓகேவா. இந்த காம்பனன்ட் நீங்கள் கால் பண்ணும்போது தான் என்ன ஆகுது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது புரிஞ்சுக்கிட்டு இட் வில் ஷோ தி ரெஸ்பெக்டிவ் ஹோம் பேஜ். அந்த பாத்துக்கு எந்த காம்பனண்ட்டோ அதை டிஸ்பிளே பண்ணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மீன் ஹோம் பேஜ் இல்லையா, அதனால் இப்படி டிஸ்பிளே ஆகுது. அதுவே எனக்கு வந்து ஸ்லாஷ் அபவுட்னு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே பார்த்தா கரெக்ட் ஹேவ் எரர் பிகாஸ் நான் எதுவும் டிஃபைன் பண்ணல ரவுட் கரெக்டாக. ஸோ வாட் ஹேவ் டு டூ, லெட் மீ கோ டு தி main.jsx. அதுக்குள்ளே வந்து சில்ட்ரன் ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணுறேன், ஐம் ஹேவிங் எ பாத் லைக் அபவுட் பாத். இது வந்து ஷுட் பி அபவுட்டாக இருக்கணும். எலமெண்ட் வந்து ஷுட் பி லைக் அபவுட் பேஜாக இருக்கணும் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்துச்சு. நவ் ஐ ஹாவ் தி ஹலோ ஹோம் பேஜ். வென் ஐ ஹாவ் இந்த யூஆர்எல் இந்த ரவுட்டில் போகும்போது இந்த லிங்க்கில் போகும்போது எனக்கு இந்த ஹலோ அபவுட் பேஜ் வருது, இந்த காம்பனன்ட் வருது. அதுவே நான் இது டேரெக்டாக அந்த ரூட்டில் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹலோ ஹோம் பேஜ் வருது. ஓகே. இப்போ டைனமிக்காக சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து யாருமே வந்து யூஆரில் போய் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாம் கிளிக் பண்ணி தான் போவாங்க. திஸ் ஹவ் வி வில் ஒர்க் ரைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ் ஹியர். ஸோ லெட்ஸ் கோ டு nav bar. இங்கே தான் நம்ம எல்லா டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணுறேன், ஐ வில் சேஞ்சஸ் டு anchor tag. இது வந்து எங்கே இது வந்து ஃப்ரூட்டில் இருக்கணும். ஸோ இங்கே போட்டுக்கிறேன் ஹோம். இதான் நார்மலாக பண்ணுவோம், அதே மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி. ஸோ anchor tag அதே மாதிரி you should go to about and you should go to contact ரைட்டா. contact. let's save it. let's refresh. and இங்கே பாருங்கள், if I go to about ஒர்க் ஆகுது இல்லை, சூப்பர். ஸோ இப்போ கிளிக் பண்ணால் எனக்கு அழகாக ஹோம் பேஜ் வருது. இது கிளிக் பண்ணால் அழகாக ஹோம் அபவுட் பேஜ் வருது. ஓகே. பட் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளிக் பண்ணும்போது பாருங்களேன், இட் இஸ் ரிஃப்ரெஷ் தெரியுதா. இங்கே பாருங்கள் ரிஃப்ரெஷ் ஆகும், இது ஃபுல்லாக ரிஃப்ரெஷ் ஆகும் பாருங்களேன். ஆகுதா. ஸோ இட் இஸ் டூயிங் தி டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு மாடர்னான ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம். அந்த சமயத்தில் இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. இட்ஸ் டூயிங் தி டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா we can use certain
components from the react router DOM package. நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா, அது ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா we have something called link அப்படின்னு இருக்குது. ஸோ import link கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ லிங்க் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் DOM. ஓகே, ஸோ இப்படி என்ன அர்த்தம், இட்ஸ் கால் நேம்டு எக்ஸ்போர்ட். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அதனால we have to call it like that. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எங்கெல்லாம் ஆங்கர் டேக் இருக்கோ இது நீங்கள் வந்து இந்த கமெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் லைக் திஸ். ஸோ லிங்க் காம்பனன்ட் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் தட்ஸ் ஆல். இதுக்குள்ளே என்னவோ ஹோம் பேஜ் தானே இருக்கணும், ஹோம் பேஜ். அண்ட் இப்போ இந்த லிங்க்கை வந்து நான் எங்கே நேவிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, href மாதிரி. ஸோ இதுக்கு we have something called href இல்லை வந்து 2 2 we have 2. ஸோ 2னா லிங்க் வந்து ஐம் லிங்கிங் இட் to அது மாதிரி வச்சுக்கோம். ஐம் கோயிங் டு லிங்க் இட் டு ஹோம் பேஜ், ரைட்? ஸோ ஐம் டிஃபைனிங் லைக் தட். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம இதுக்கும் பண்ணிடலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹேவ் தி சேம் லிங்க். இல்லை நான் டைப் பண்ணுறேன் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஐ வில் கால் தி சேம் லிங்க். அண்ட் இதுக்குள்ளே வந்து இட்ஸ் கோயிங் பி அபவுட். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ 2. அண்ட் எதர் நீங்கள் வந்து இது மாதிரி இது வந்து இப்படியும் போட்டுக்கலாங்க, இல்லை நீங்கள் வந்து இப்படியும் போடலாம். யூ கேன் ஆல்சோ ஹேவ் லைக் திஸ். ஸோ யூ ஷுட் பி /about. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோன்னா ஆஃப்டர் டிசைன் ஆஃப்டர் ரெண்டரிங் இட் வில் கன்வெர்ட் டு அ ஆங்கர் டேக். ஓகே, லெட்ஸ் ரிமூவ் தி ஆங்கர் டேக் ஃபார் நவ். ஸோ ரிமூவ் பண்ணிக்கிறேன் அதை அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். இட்ஸ் குட், ரைட்? இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கரெக்டாக பார்த்து வந்துக்கிறேன். இட்ஸ் கரெக்ட் பார்ட், ரைட்? ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், செக் பண்ணி பார்ப்போமா? இப்போது இங்கே பாருங்கள் நல்லா. If I'm in home page right now, okay, if I go to about, பார்த்தீங்களா ரிஃப்ரெஷ் ஆகல, அப்படியே இருக்குது. ஸோ நமக்கு வந்து we have started building the modern kind of UI. ஸோ இப்போ நான் about home கிளிக் பண்ணாலும் சரி, என்ன இன்டராக்ஷன் ஆனாலுமே சரி, உங்கள் பேஜில் வந்து ரீலோட் ஆகவே ஆகாது. ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரும் டெவலப்பர்ஸ்ன்றதோட யூசர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது வருது, சூப்பர் ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டாஸ்க் லைக் என்னென்னா, ஐ வாண்ட் எனி பீப்புள் டு கிரியேட். நம்ம சோஃபா என்ன பண்ணியிருக்கோம், we have worked on home and about, right? ஸோ கான்டெக்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு கைட் பண்ண போகிறீங்க. யாராவது கைட் பண்ண போகிறா? முத்துக்குமாரி, இதான் கேள்வி கேட்டீங்க. என்ன பண்ணட்டும்? லிங்க்ல போயிட்டு கான்டாக்ட் வந்து ஸ்லாஷ் போட்டு ஆட் பண்ணனும், 2 கொடுத்து லிங்க் காம்பனன்ட் கால் பண்ணணும் அப்படி சொல்லணும். ஓகேங்களா? லிங்க் காம்பனன்ட் கால் பண்ணணும். பிகாஸ் இன் reactjs everything is component. டேக்ஸ் கூட காம்பனன்ட் தான். ஓகேவா? ஸோ லிங்க் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் பிஃபோர் தட் ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. என்னென்னா, ஐ வாண்ட் டு ஷோ இட் இன் ஆக்ஷன். ஸோ லெட்ஸ் கோ டு இன்ஸ்பெக்ட் அண்ட் see the menus. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக் தான் வந்து உங்களுக்கு எண்ட் ரிசல்ட்டில் ஜெனரேட் ஆகும். ஓகேவா? இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ண லிங்க்லாம் வரல பாருங்கள். ஸோ இதை செக் பண்ணிக்கணும். ஸோ வாட் எவர் யூ ஹேவ் லிங்க், இது வந்து ஃபார் ரியாக்ட் ரவுட்டர் DOM-க்காக ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபிகர் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கும் இன்டர்னல் ஒர்க்கிங்ஸ். ஓகே, ரைட்? ஸோ சொல்லுங்கள் முத்துக்குமாரி, சொல்லுங்கள். யூ ஹேவ் டு கால் அ லிங்க். அப்புறம் இருக்கீங்களா? மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஓகே, சொல்லுங்கள். அதுதான் வீடியோ லைவ்ல வச்சுருந்தா இதுவாக இருக்கும் உங்களுக்கு. பட் சொல்லுங்கள். லிங்க் போட்டு 2 வந்துட்டு அட்ரிபியூட் கால் பண்ணி அதில் வந்துட்டு /கான்டாக்ட். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே இந்த கேப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? கான்டாக்ட். ஒய்? எதுக்கு? பிகாஸ் நம்ம கான்டாக்டை தான் வந்துட்டு இங்கே இது ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் ஐ கோ டு கான்டாக்ட், ஐ ஹாவ் அ எரர். அன்எக்ஸ்பெக்டட் அப்ளிகேஷன் எரர்னு இருக்குது. ஒய்? கான்டாக்ட் பேஜ் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நோ, வி ஆல்ரெடி ஹேவ் கான்டாக்ட் பேஜ், ரைட்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பேஜஸ்குள்ளே போனீங்கன்னா வி ஆல்ரெடி ஹேவ் அ கான்டாக்ட் பேஜ் ஹியர். ஏன் அப்படின்னா நான் வச்சுக்கோங்க, இது வந்து இட்ஸ் கிவிங் எ 404. 404 என்ன சொல்லுங்கள்? இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ நம்ம வந்து இந்த ரவுட் வந்து எக்ஸிஸ்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ தி பிளேசஸ் வி ஹேவ் டு லுக் இஸ் main.jsx. இங்கே வந்து கான்டாக்ட் பேஜ் வச்சுருக்கோமா? இல்லை. அதனால தான் வந்து ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், வி ஹேவ் டு இன் தி சில்ட்ரன் யூ ஹேவ் டு ஹேவ் another route. அதே மாதிரி path, contact,
அண்ட் இதுக்குள்ளே வந்து எலமெண்ட், இது எலமெண்ட் பேர் என்னது, இதுக்குள்ளே வந்து காண்டாக்ட் பேஜ். கரெக்டாக? ஸோ போட்டுனா இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். நான் காண்டாக்ட் பேஜ் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஹோம் கிளிக் பண்ணினா ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகுது, காண்டாக்ட் ஒர்க் ஆகுது. சூப்பர். திஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போது நெக்ஸ்ட்டு அபவுட் கான்டாக்ட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை லைக் நான் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்லலாம் லைக் இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் பேஜஸ், நீங்கள் வந்து வென் யூ ஆர் டெவலப்பிங் வித் ட்ரெடிஷ்னல் HTML அண்ட் CSS அண்ட் JavaScript, ஸோ ஒரு பேஜுக்குமே வில் பி டிஃபைனிங் ரைட், யூ வில் பி டிஃபைனிங் அ நியூ ஹெட்டர், நீங்கள் அதே மாதிரி போடணும், ஸ்டைலிங் அதே மாதிரி போடணும், அதே மாதிரி லிங்க் பண்ணணும், தலைவலி. கரெக்டாக? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இது சால்வ் பண்ணிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, விச் இஸ் அ குட் திங். அண்ட் ஸோ நான் சொன்ன மாதிரிலாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ வாட் சப்போஸ் let's see about another concept which is நம்ம லிங்க் பார்த்தாச்சு அண்ட் அவுட்புட் பார்த்தாச்சு. ஓகே, லெட்ஸ் ஸ்க்ரால் ஹியர். வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த எரரே பார்ப்போமே. இப்போது we know that we have 3 nav bars, right? I mean 3 links: home, about, content. ஓகேவா? வாட் சப்போஸ் சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்க, லைக் ஸ்லாஷ் அட்மின் பண்ண லாகின் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ கிளிக் பண்ணால் என்ன வருது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா we have something called 404 error. It's coming from இது வந்து ரியாக்டோட டிஃபால்ட்டாக வருது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ப்ரொவைட் இங்கே போட்டுருக்காம பாருங்க, யூ கேன் ப்ரொவைட் a better UX than this when you have throws an error by providing your own boundary or error element prop on your route அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ which means what you can do is you have 2 options here. ஸோ இங்கே வந்து நான் பாத் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதான் ரூட் பாத் இல்லையா. ரூட் பாத்துக்கு அப்புறமா I can define another route and path. அண்ட் இப்போ நான் வந்து ஐம் ஹேவிங் ஆஸ்ட்ரிக் நான் போடுறேன். ஓகே, எதுக்கு ஆஸ்ட்ரிக்னா இட்ஸ் லைக் வைல்ட் கார்டு மாதிரி. ஸோ இந்த ரவுட் மட்டும் தான் வேலை செய்யணும். இந்த ரவுட் எனக்கு எதுவுமே இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு வேறு காம்போனன்ட் ரன் ஆகணும். காம்போனன்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, என்ன காம்போனன்ட் அப்படின்னா இட் இஸ் a simple error message. லைக் நான் இப்போ பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏன் நான் பேராகிராஃப் டிஃபைன் பண்ணுறேன்னா சேம் திங் தான். இது இங்கே வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுறதும் இங்கே போடுறதும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ இங்கே வந்து 404 not found அப்படின்னு போடுறேன். ஓகே, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ சேவ் பண்ணிவிட்டு டிஃபைன் வேல்யூ நான் போடுறேன், அட்மின் ரிஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்கன்னா 404 not found சொல்லி ஒரு மெசேஜ் வருது பேராகிராஃப். பிகாஸ் எந்த ரவுட்டுமே மேட்ச் ஆகலை. இப்போ நீங்கள் என்ன போட்டாலும் சரி, அட்மின் அண்ட் சூப்பர் என்ன போட்டாலும் சரி, வில் ரிசீவ் தி 404 error. ஓகே, ஸோ தட்ஸ் அ திங். ஸோ இது நீங்கள் ஸ்டைலைஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். யூ கேன் ஆல்சோ டிஃபைன், யூ கேன் ஆல்சோ கிரியேட் அண்ட் இது ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்களேன். லெட்ஸ் கமெண்ட் இட் ஃபார் நவ். லெட்ஸ் சேவ் இட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் எலிமெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், we can also create a quick page. So call, I will have a file. Yeah, this file should be error.jsx. okay, ஸோ இதுக்குள்ளே வந்து ஐம் கிரியேட்டிங் அ சேம் ஃபங்க்ஷன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து டைப் பண்ணுங்கள் நீங்கள். நான் உங்களுக்கு அந்த ஷார்ட் நான் சொல்லலை, நீங்களே டைப் பண்ணுங்கள். அதான் குட் ப்ராக்டிஸ். error page. And இதுக்குள்ளே வந்து I'm going to have written a simple design. We should have the ஒரு simple design. ஸோ டிவிஷனுக்குள்ளே வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் பிஜி ஒயிட்டாக இருக்கணும், இல்லை பிஜி வந்து ப்ளூவாக இருக்கட்டும், ப்ளூ ஆஃப் 500 இருக்கட்டும். அண்ட் ஐ வாண்ட் மேஜிங் எக்ஸ் ஆஃப் மாஜி மேக்ஸிமம் வித் ஆஃப் எக்ஸல் எம்எக்ஸ் ஆஃப் ஆட்டோ அண்ட் பேடிங் ஆஃப் 10. H4 வந்து ஹேரா ஸ்பாட்டட் அப்படின்னு வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து I'm going to have some sorry, something went wrong. Okay, let's save it and I have to export it, right? So export default error page. Super. So error page, let's save it and main logisticக்குள்ள போய் நீங்கள் you have to link it, right? So என்ன பண்ணலாம்னா we have something called எல்லா காம்போனண்ட்டுமே இந்த காம்போனண்ட் ரன் பண்ண முடியலன்னா we can specify something called error. ஓகே, எரர் எலமெண்ட் ஒன்று இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சில்ட்ரனை விட்டுருங்களா, சில்ட்ரன் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we have something called error element இருக்குது பாருங்கள். சப்போஸ் இது வந்து லோட் பண்ண முடியல அப்படின்னா I can call this error element. அண்ட் அதுக்குள்ளே வந்து I can pass the ஸோ error element என்ன பார்க்கலாருங்க. let me see what this, it is a simple element தான். I can call the error page which I defined here.
சேவ் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் சேவ் இட் அண்ட் இட்ஸ் கிவ் இட் ட்ரை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண எந்த யூஆர்எல் போட்டோம், இப்போ நான் அபவுட் பண்ண வச்சுக்கோங்களேன், அழகாக யூஐ வருது. பட் எனி ரவுட் விச் ஐ டிடன்ட் டிஃபைன், அப்போ நீங்கள் போகும்போது it will show the error spotted message. And you can பண்ணலாம்னா you can also get the error, what type of error it throws. So if you go to the error, இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், I can have a margin, maybe margin 10 வச்சுக்கிறேன், ரவுண்ட் வச்சுப்போம். ஓகே, ஸோ கொஞ்சம் ப்ராப்பரான லைனுக்காக. And I will also have it like a text and white வச்சுக்கலாம். text white இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ class name of to excel. ஓகே, சூப்பர் கூல். ஸோ யூ கேன் ஆல்சோ ஹேவ் அன் அவதார், ஐ மீன் ஐகான் அண்ட் ஸோ இதெல்லாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ். நான் அந்த டிப்பாக போகல. அண்ட் இப்போ என்னன்னா வாட் டைப் ஆஃப் எரர், ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா we have many type of errors. ஓகே, ஸோ 404 எரர்னு ஒன்று இருக்குது, அண்ட் 500 எரர்னு ஒன்று இருக்குது, 401 எரர் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னடா ஐபிசி கோடு மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் லைக் HTTP கோட். ஓகே, யூஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ இதில் டிப்பிக்கலாக எல்லாம் நீங்கள் மீம்ஸ் பார்த்து எல்லாம் ஃபேமிலியாக இருப்பீங்க இந்த 404 சொல்லிட்டு. இட்ஸ் லைக் நாட் ஃபவுண்ட். அதே மாதிரி 401 இருக்குது, விச் மீன்ஸ் அன்அத்தரைஸ்ட்னு ஒன்று இருக்குது. அண்ட் 500னா சர்வர் எரர்னு இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் தென் யூ கேன் கோ டு HTTP கோட்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have the list of codes. பார்த்தீங்களா, டோட்டலாக we have 5 கேட்டகரி. அந்த 5 கேட்டகரியில் நம்மளுக்கு இவ்வளோ எரர் மெசேஜ் இருக்குது. ஸோ இப்போ என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ லெட்ஸ் பாஸ் சம்திங் கால், லெட்ஸ் சி. பட் ப்ராப்ஸ் நான் அப்புறம் பார்க்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காக லெட் மீ லாக் இட் ஃபார் என் பர்பஸ்க்காக. லெட் மீ லாக் தி ப்ராப்ஸ், சேவ். லெட் மீ கோ டு இன்ஸ்பெக்ட் console, and we have an object, and yeah, we only got the object, right? Okay, so let me do one thing. Search பண்ணுறேன். React router error element identify which error code. ஏன் நான் தப்பு டைப் பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும், அதனால தான் தப்பு டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதனால் லெட்ஸ் கோ ஹியர் and use route error. Okay, I can இந்த error இது மாதிரி வாங்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. Okay, let's try to call this thing. Okay, என்னோட மெத்தட் என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணதுக்கு முன்னாடி ஐ எம் காலிங் சம்திங் கால் யூஸ் ரவுட் எரர். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் அந்த யூஸ்னு ஒன்று இருக்கோ இட்ஸ் கால் ஹூக். ஓகே, ஸோ ஹூக்னா அதை பற்றி நான் வந்து ஃபியூச்சரில் சொல்கிறேன், இப்போதைக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறேன்னா இது வந்து ஹூக்னா என்னென்னா என்னென்ன விஷயத்த பண்ணுறது ஒரு ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஷன் தான் நம்ம கால்ட் அஸ் அ ஹூக் இன் ரியாக்ட். ஓகே, அதை பற்றி நான் வந்து செப்பரேட் நான் சொல்கிறேன், இப்படி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஐம் கோயிங் டு கால் திஸ் ஆஸ் அ எரர் இன்ஃபோன்னு வச்சுக்கிறேன். அண்ட் லெட் மீ டீபக் தி எரர் இன்ஃபோ ஹியர். இப்போ இதுக்கு ப்ராப்ஸ் வேண்டாம், மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிப்போம், இட்ஸ் யூ ட்ரை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have a error response implementation object which has the status and status text. என்ன பண்ணலாம், நம்ம டைனமிக்காக மாற்றிக்கலாமா? ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ என்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ கன்கேனேட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம், ஐ கேன் யூஸ் சம்திங் லைக் திஸ். ஸோ இதுக்குள்ளே போட்டு நான் பண்ணிக்கலாமா? ஸோ எரர் இன்ஃபோ டாட், இங்கே பார்த்தீங்கன்னா we want the status, right? ஸோ டாட் ஸ்டேட்டஸ். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஐ சி அவுட்புட் அண்ட் இங்கே வந்து டைமிங் வந்துச்சு. ஓகே, இப்போது பேஸ்ட் ஆன் யுவர் எரர், ஓகே, பேஸ்ட் ஆன் தி டைப் ஆஃப் எரர் யூ ஆர் ரிசீவிங், இந்த கோட் வந்து மாறும். ஓகே, ஸோ ஐ வில் ஆல்சோ யூஸ் இது முன்னாடி வந்து கொஞ்சம் அழகாகிறதுக்காக முன்னாடி ஒரு ஹேஷ் போட்டுக்கிறாங்க ஃபார் டிசைன் பர்பஸ் ஆல் ஒன்லி. இப்போ அழகாக இருக்கலாம் பார்க்கறதுக்கு. அண்ட் எரர் ஸ்பாட் இருக்குல்ல, அது கூட ஒரு மாறி இருக்குது. ஸோ சம்திங் வேணா இங்கே வைக்கலாம், லைக் ஹூப்ஸ் வச்சுப்போம். ஹூப்ஸ்னால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹூப்ஸ். லெட்ஸ் சேவ் இட். அண்ட் இதுக்குள்ளே வந்து வாட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட் போட்டுருக்கோம் இல்லைங்களா, ஸோ யூ கேன் யூஸ் திஸ் திங். ஸோ அதே மாதிரி ஐ வில் ஹாவ் திஸ், இந்த எரர் ஸ்பாட்டுக்கு பதிலாக ஐ வில் ஹாவ் திஸ் திங் கால் எரர் இன்ஃபோ டாட், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have something called status text, ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் சேமே காமிக்கல பாருங்கள் VS கோடில். ஏன் காமிக்கலாம், ஸோ VS கோடுக்கு புரியலை. ஸோ தட்ஸ் வை we will be using TypeScript in future. TypeScript யூஸ் பண்ணும்போது அழகாக நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் VS கோடுக்கு புரிஞ்சு நம்மளுக்கு காமிக்கும் சஜஷன்ஸ். ஓகே, ரைட். இது வந்து என்ன இருக்குது, ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ லெட் மீ காப்பி திஸ், டைப் இட் ஹியர். ஸோ
அண்ட் அதே மாதிரி யூ ஹேவ் டு க்ளோஸ் இட் ரைட். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஃபவுண்ட் சொல்லி வருது. ஓகே, சூப்பர் கூல், நைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோடை வந்து we can write in a different way. ஓகே, யூஸிங் ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். ஸோ ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பார்த்தீங்களா? நாங்கள் டக்குன்னு உங்கள் மூஞ்ச காணாமல் போயிடுச்சு. பார்த்தீங்களா இல்லையா? நெட் எனக்கு ஸ்லோவாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்லோவாக ஆயிடுச்சுன்னு தெரியல. எல்லாம் மூஞ்சும் டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங்னா நீங்கள் டீபக் பண்ணும்போது இட் இஸ் கிவிங் யூ தி ஆப்ஜெக்ட் ரைட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா we have key values. ஸோ டேட்டான்னு ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாவில் வந்து ரொம்ப எக்ஸாக்டான மெசேஜ் இருக்குது. வாட் இந்த ரவுட் வந்து எந்த இதில் மேட்ச் ஆகல, ஸோ இன்ஃபர்மேஷன் நிறைய டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். ஓகே, அண்ட் we have internal status text. For now we are focusing only on status and status text, right? ஸோ அதான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து errorinfo.status errorinfo.status textனு தரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக எங்கே நீங்கள் errorinfo வாங்குறீங்களோ அங்கே வந்து யூ கேன் டூ instead of this line 4 you can do something called use route error. இதை ஹூக்கை நான் கால் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கிரியேட்டிங் a cons. அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கேர்லி பிரேசஸ்க்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிற கீஸ், எனக்கு என்ன கீஸாக எனக்கு வேணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் தி ஸ்டேட்டஸ் and I want the status text, right? So நான் என்ன பண்ணுறேன், I will use the status text here. Okay, so since அதை டிஃபைன் பண்ணிக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கலாம், I can totally ignore the error info which is இது எனக்கு தேவையில்லை இப்போ, பிகாஸ் இதுக்குள்ளே இருக்கிற அந்த கீ ப்ராப்பர்ட்டி மட்டும் எனக்கு வேணும். I'm just getting only the key objects. எனக்கு மற்றெல்லாம் எனக்கு தேவையில்லை, சரிங்களா? So what I will do is I will remove this which is not necessary. And இப்போ நான் வந்து இந்த error info தேவையில்லை, கரெக்டாக? I will also remove this. ரெண்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவும் நான் கன்சிலாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா working as expected. Okay, this is how we developers will use. ஸோ நான் நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் வந்து அதை இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்காக நான் சொல்கிறேன். நிறைய இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ரைட். ஸோ எப்பவுமே வென் எவர் யூ ஹேவ் a error page you should always navigate user to the home page, which is a good thing. ஸோ ஆட்டோமேட்டிக் ரீடிரேஷன் பண்ணக்கூடாது, பிகாஸ் அவங்களுக்கு தெரியணும் என்ன எரர்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் கிளிக் பண்ணால் எங்கேயாச்சும் ஹோம் பேஜ் போகிற மாதிரி இருக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஹோம் பேஜ் காம்போனன்ட் தூக்கிங்க போட்டாங்க. ஓகே, ரியாஸ் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன பண்ணலாம். ஐ வாண்ட் டு ரீடைரக்ட் டு ஹோம் பேஜ். எனக்கு இதை வந்து ஒரு லிங்காக இருக்கணும், கிளிக் பண்ணால் நான் ஹோம் பேஜ் போகணும். அந்த லிங்க் ஆங்கர் டாக் கொடுத்தீங்க இல்லையா, அங்கே வந்து ஹோம் பேஜ். நைஸ் நைஸ், சூப்பர் குட். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இங்கே நீங்கள் வந்து போடலாம் லைக் you can go back and go back here அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் இட் இன் அ சிம்பிள் ஆங்கர் டேக். நீங்கள் பட்டன் வைக்கலாம், என்ன வைக்கலாம். ஐம் லைக் சிங்கிள் ஐ மீன் ஒரு சிம்பிளான ஒரு ஆங்கர் டேக்கில் கிரியேட் பண்ணுறேன். ஐ வாண்ட் இஸ் டு கோ டு ஹோம் அண்ட் இதான் என்னோட டெக்ஸ்ட். இப்போ பண்ணிங்கன்னா இப்போ கிளிக் பண்ணும்போது ரிஃப்ரெஷ் ஆகுது. ஏன் ரிஃப்ரெஷ் ஆகுது? பிகாஸ் ஐம் யூஸிங் ஆங்கர் டேக். எப்போ ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போவுமே ரியாக்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் தி லிங்க் ஃப்ரம் react.com. கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் க்ளோஸ் ஹியர் லைக் தட். ஸோ இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். அண்ட் இட்ஸ் நாட் href anymore, இட்ஸ் கால் 2, ரைட்? 2 சேவ் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லிங்காகவே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஆட் சம் கிளாஸ் ஃபார் தட். ஸோ லெட் மீ ஆட் அ கிளாஸ் நேம் அண்டர்லைன் ஒன்று இருக்குது டெலிமில்ல. ஸோ இது என்னன்னா அன்லைன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணேன்னா எந்த சேஞ்சுமே இல்லை, பார்த்தீங்களா? அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே போகும். ஸோ தட்ஸ் அ மெயின் ஐடியா பை தி வே. ஸோ சோஃபா நான் சொன்ன புரிஞ்சுதா? ஓகே, கூல். ஸோ நவ் லெட்ஸ் see a simple concept and let's call நம்ம முடிச்சுக்கலாம் இந்த செக்ஷனை. ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. let me charge my cam. சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஹோம் பேஜ் என்னவோ, ஐ மீன் நம்மளோட ஆப் என்னவோ, இட்ஸ் லைக் அ பிளாக், ரைட்? அன்பூஸ் பிளாக், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஹோமில் வந்து ஐ ஷுட் ஹேவ் ஆல் தி பிளாக்ஸ்.
எப்படி வந்து டேட்டாஸை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம், விச் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், விச் இஸ் அ வெரி வெரி கோர் கான்செப்ட் ஆஃப் reactjs. ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், நீங்கள் வந்து டாமில் என்ன பண்ணுவீங்க டிப்பிக்கலி, நீங்கள் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் வந்து யூ ஹேவ் டு கெட் எ ரெஃபரன்ஸ் அண்ட் நீங்கள் லூப் பண்ணுவீங்க. பை தி ஸ்க்ரீன் வந்து ஐ மீன் பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து document.create எலமெண்ட் சொல்லி தான் பண்ணுவீங்க, கரெக்டாக? பட் ரியாக்டில் நீங்கள் அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் பில்ட் தி யூஐ. ஸோ என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ டு தி ஹோம் பேஜ். ஸோ என்னோட லேஅவுட்டை மாற்றிடுறாங்க. எனக்கு வந்து இது மாதிரி இப்போ எனக்கு இது மாதிரி ஸ்மாலாக வேண்டாம், எனக்கு பெருசாக வேணும். ஐ வாண்ட் டு ஆக்குபை தி ஃபுல் வித். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், என்னோட app.jsக்குள்ளே போகிறேன். இங்கே தான் என்னோட ஃபுல் வித் இருக்கு இல்லையா. லெட் மீ ரிமூவ் தி மார்ஜின் ஹியர். லெட் சேவ் இட் அண்ட் ஃபுல்லாக இருக்கா, சூப்பர் நைஸ். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐ கேன் ஆல்சோ ரிமூவ் திஸ் இஃப் யூ வாண்ட். யூ கேன் ஆல்சோ ரிமூவ் திஸ் அண்ட் இது உங்கள் அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், அது ரிமூவ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போ நான் இது நான் அப்படி வச்சுருந்து வச்சுக்கோங்களேன், நான் எல்லாத்துக்குமே இது மாதிரி பார்டர் வரும். இப்போ ஐ ஹேவ் ஃபுல் ஃப்ரீடம். இப்போ அபவுட்டில் எனக்கு வேறு மாதிரி லேட் வேணால் நம்ம வச்சுக்கலாம், கரெக்டாக? ஸோ இப்போ இதை தான் நான் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறேன். புரிஞ்சுதா சோஃபா எல்லாருக்கும் நான் சொன்னது? ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ டேரெக்டாக எனக்கு எந்த ஃபைல் வேணுமோ இது வந்து ஒன் டைம் தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்ட உடனே லெட்ஸ் க்ளோஸ் தி அதர் திங். எல்லாரும் டேபில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ரவுட் எனக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அன்பு கேன் யூ ப்ளீஸ் மேக் இட் டார்க் தீம். ஓகே, கண்ணு வலிக்குதோ? ரைட், ஓகே பண்ணிக்கலாம், நோ பிரச்சனை. ஐ கேன் ஆல்சோ இஃப் யூ பீப்புள் ஆர் நாட் அவேர் இன் டெல்விம் யூ கேன் ஆல்சோ பில்ட் சம் டார்க் தீம்ஸ். ஓகே, ஸோ அதுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பட் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அவுட் ஆஃப் டாபிக் இருக்கும், நான் அது சொல்லலை. லெட்ஸ் கோ வித் தட். ஸோ என்னோட app.jsக்குள்ளே போகிறேன் அண்ட் இது எங்கே இருக்குது, இந்த ஃபைல் எங்கே இருக்குது? இந்த ஃபைல் நம்ம யூஸே பண்ணலாங்க. பை தி வே பார்த்தீங்கன்னா நம்ம இது யூஸே பண்ணல. ஸோ டிப்பிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கெஸ்ட் லேஅவுட் கிரியேட் பண்ணாமல் டேரெக்டாக ஆப்பில் இங்கே வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், நோ ப்ராப்ளம். ரைட், ஐ வில் ஹேவ் திஸ் ஆர் ரிமூவ் இட். ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ரிமூவ் இட். ஓகே சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணணும், நான் வந்து என்னோடய ஹோம் பேஜ்க்குள்ளே கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ யூஐ, சிம்பிள் பிளாக் யூஐ. ஸோ division இதுக்குள்ளே வந்து ஐ எம் கோயிங் டு ஹேவ் h4 which will have blocks. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐ எம் கோயிங் டு ஹேவ் அ division அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்டைல் சம்திங். ஸோ நான் HTML ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிடுறேன் டேட்டா. ஸோ ஓகே, லெட் மீ ஹாவ் சிம்பிள் லேஅவுட். என்ன எப்படி இருக்குது பார்ப்போம். ஒரு லேஅவுட்னா இப்படி நான் வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பண்ணி வைக்கிறேங்க. ஓகே, ஒரு அவதார், ஒரு இமேஜ், அப்புறம் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஐ வில் ஹாவ் இமேஜ் ஹியர் அண்ட் ஐ வில் ஹாவ் division again and இதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ வில் ஹாவ் h4 which will have the title, blog title. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஹாட் நியூஸ் போயிட்டுருக்கு, நியூஸை பார்க்குது இல்லையே. ஸோ ஓகே, நம்மளே போட்டுப்போம். and we is preparing reactjs course material. ஓகே, ஸோ this paragraph வந்து he'll be for last few decades போட்டுப்போம். லெட்ஸ் சேவ் இட் அண்ட் இதான் என்னோட பிளாக்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னோட இது. ஸோ இங்கே வந்து ஒரு இமேஜ் இருக்க போகுது அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனுக்குள்ளே ஐ எம் கோயிங் டு ஹேவ் தி ஹெட்டர் அண்ட் ஐம் கோயிங் டு ஹேவ் எ பேராகிராஃப். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜில் வந்து ஐம் கோயிங் டு யூஸ் சம் டர்ன் இமேஜஸ். ஸோ நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் யூஸ் சம் APIs ஃபார் தட் ஆர் எல்ஸ் எனிதிங். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், கூகுளில் போய்ட்டு இப்படி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஐ வில் கோ டு இமேஜஸ் அண்ட் reactjsக்கு லோகோ இருக்கான்னு பார்க்கலாம். இட்ஸ் கோ ஹியர், இது எடுத்துக்கலாமா? ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஹாவ் இட். இது எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ ஐ வில் கோ வித் திஸ் reactjs. Let's go to color, transparent. Okay, let me go get this logo. Copy image, not copy image, copy image address. I want the address only. So இதே மாதிரி alt message எப்பவுமே போட்டுக்கோங்க. react லோகோன்னு போடுறேன். லெட்ஸ் see the output எப்படி வந்துன்னு பார்க்கலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்லியாக இருக்குது பிகாஸ் நம்ம டெலிவரி சீரியஸில் நம்ம இந்த சீரியஸ் ஒன்று ரைட் பண்ணல, கரெக்டாக? ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ரைட் தி சீரியஸ் ரைட் நவ். ஸோ கிளாஸ் பிஜி ஒயிட்டாக வச்சுக்க போகிறேன் அண்ட் பேடிங் வந்து ஒரு 10 வைக்கிறேன் அண்ட் ரவுண்டாக இருக்கணும். சேவ் அண்ட் பார்த்தீங்கன்னா எப்பயும் பெருசாக தான் இருக்குது பிகாஸ் இந்த இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா. இமேஜ் நமக்கு வச்சுருவோமா சைஸை. இப்படி கோ டு ஹியர் இமேஜஸ்க்குள்ளே.
ஸோ width வந்து I'm going to have like 10 now. Cool. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இன்னும் பெருசாக வைக்கலாமா? லெட்ஸ் ஹேவ் இட் லைக் 20 மேபி. ஓகே குட். நெக்ஸ்ட் எனக்கு இந்த இமேஜும் எனக்கு இதுவும் ரெண்டும் சேமாக வேணும். நான் என்ன பண்ணலாம்? ஐ கேன் யூஸ் ஃப்ளெக்ஸ், ரைட்? ஸோ இன் திஸ் ஐ கேன் யூஸ் ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர் டு அலைன் தி vertically. சூப்பர். இப்போ ஐ வாண்ட் சம் ஸ்பேசிங். ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் ஆஃப் 10 மேபி. ஓகே, இது வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் எனக்கு. ஸோ லெட் மீ ஹேவ் H4ல வந்து லெட் மீ ஹேவ் டெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸல் ஃபாண்ட் ஆஃப் செமி போல்ட். சூப்பர். அண்ட் கொஞ்சம் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் சம் மார்ஜின், ரைட்? கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஐ வில் கோ ஹியர். இங்கே மெயின் டிவிஷனில் வந்து ஐ வில் மீ ஹேட் அ கிளாஸ் ஆஃப் மார்ஜின் ஆஃப் 10 மேபி. யா, நவ் இட்ஸ் கூல். கொஞ்சம் அந்த லுக்கில் வந்துச்சு சம் வாட். ஓகே, அண்ட் பிளாக்ஸ் கொஞ்சம் இதே மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த பிளாக்ஸ் வந்து ஐ வில் ஹாவ் அ கிளாஸ் நேம் ஆஃப் டெக்ஸ்ட் டு எக்ஸல் அண்ட் ஃபாண்ட் ஆஃப் பிளாக் வைக்கிறேன். ஓகே, நைஸ். ஸோ பிளாக் ரொம்ப ஒன்றும் ஆக்வர்ட் ஆகுது. இட் மே ஹேவ் லைக் அ செமி போல்ட். ரைட், கூல். கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஹேவ் அ மார்ஜின் பாட்டம் ஆஃப் 10 மேபி. 10 அதிகமாக இருக்குது, 5. ஓகே, கூல். லேட்டஸ்ட் போஸ்ட் ஆஃப் ஆன் பண்ணி வைப்போம். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. எல்லாத்துலேயும் பாக்ஸ் இருக்குது. லேட்டஸ்ட் போஸ்ட் வச்சுக்கலாம். சூப்பர், கூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கலாமா? கொஞ்சம் கிட்டக்கிட்டே இருக்குல்ல. ஸோ எப்போயுமே யூஐயை ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஐ வில் கோ டு தி div here and நீங்கள் போயிட்டு ஐ கேன் ஹேவ் அ ஸ்பேஸ் ஆஃப் 3 மேபி. 3 அதிகமாக இருக்குது. 2 1. ஓகே, 1 இஸ் குட்டுங்க. ஸோ இப்போ டீம் உங்களுக்கு நான் ரைட் பண்ணுற கோடெலாம் ஏதாச்சும் புரியாத மாதிரி இருக்கா? பிகாஸ் நம்ம அது ஆல்ரெடி நேவர் டெய்ல்வில் நான் பார்த்தாச்சு. ஓகே, எல்லாருக்கும் புரியுதில்ல? ரைட், சூப்பர். இப்போது நம்மளோட என்ன கோல் என்னென்னா ஐ வாண்ட் டு லிஸ்ட் ஆல் மை போஸ்ட். ஓகே, ஹியர் ஹவு. இப்போ அதான் கொஸ்டின், எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம டிப்பிக்கல் நம்ம என்ன பண்ணுவோம்? வில் ரைட் சம் ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ இது வந்து அரேஸ் மாதிரி வச்சுக்கலாம், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ லெட் மீ கோ டாப். இந்த ஹோம் பேஜில் வந்து லெட் மீ கிரியேட் வேரியபிள் கால். இப்போ என்ன வச்சுக்கலாம்? பிளாக் போஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து ஒரு அரேவாக இருக்க போகுது, கரெக்டாக? அதுக்குள்ளே இட்ஸ் கோயிங் டு ஹேவ் அ ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் அன் ஐடி ஆஃப் 1 அண்ட் ஐம் கோயிங் டு ஹேவ் அ டைட்டில். என்ன டைட்டில்? இது டைட்டில். ஸோ லெட்ஸ் காப்பி ஹியர். லெட்ஸ் ஹேவ் இட். யா, இது ஒரு ஜேசன் ஃபைல்ல வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் இதை காமிச்சிட்டு அப்புறம் ஜேசன் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ யூ கேன் ஹேவ் இட் இன் மெனி வேஸ். ஜேசன் வச்சுக்கோ நீங்கள் பண்ணிடலாம். பட் நான் இப்போ வந்து ஒரு 3 சும்மா வச்சுட்டு மட்டும் செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அகெயின் ஐ நீட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்க் அது வைக்கிறேன். அண்ட் இது வந்து அதே மாதிரி இங்கே போடுவோம். ஸோ கொஞ்சம் முடிஞ்சால் டீம் இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் 3 பிளாக் மட்டும் கொடுங்களேன். என்னை பற்றி ஏதாச்சும் நீங்கள் கொடுங்களேன், நான் இங்கே போட்டுடுறேன். டைப் பண்ணுவோம், அதனால தான். அண்ட் இந்த இமேஜ் attribute I can have this link, right? So let's copy here, let's have it like here. So let's save and super. So இப்போ வந்து ஏன் இங்கே வந்து எரர் வருது அப்படின்னா, பிகாஸ் we have not used it. It's declared but it's never read வருது பாருங்க. ஓகே, so we have to use it, right? So before that நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வச்சுக்கோங்க. ஒரு இந்த ஃபார்மேட்டில் எனக்கு ஏதாச்சும் க்ரியேட் பண்ணி கொடுங்க. எனக்கு நான் அதை டக்குன்னு பார்த்துட்டு நான் இங்கே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போ என்னென்னா எனக்கு பேஸ்ட் ஆன் திஸ் array of objects the UI should create. It should build it automatically. Okay, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம typically in JSON, I mean in JavaScript project on DOM. ஸோ JavaScriptல வந்து இது மாதிரி அரே டேட்டாஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து .inner HTML குள்ள லூப் பண்ணி பண்ணுவோம். ஓகே, this is what we'll do it, right? But reactjs வந்து we can do it in a more super simpler way. Okay, right. ஸோ என்ன பண்ணுறேன்? I will remove டேட்டா. அதை வச்சுருக்கீங்களா? anything? சூப்பருங்க, fine. Let me duplicate this for now. and ID நான் வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். டைட்டில் வந்து அதே மாதிரி I will get it from the team. நாய்த்தோட தாங்க முடியல. Let me have description here as well. Okay, and image வந்து as it is CyberDude logo ஏதாச்சும் ஒன்று. ஓகே, இப்போதைக்கு ரியாக்ட் இருக்கட்டும். முடிஞ்சால் லிங்க் அனுப்பிச்சு விடுங்க, அப்புறம் அப்டேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ now we have 2 objects. Okay, and super.
இன்னொருத்தர் அமைச்சிருக்காரு, நான் அதுவும் போட்டுருமா? ஒரு நிமிஷம் இருங்க. மே ஹேவ் லைக் தஸ்ட் 3 வச்சுக்கிறேன். அண்ட் டாக்ஸ் பார்க்கிங் லவ்லி ஆவடி. ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அண்ணா அநியாயம் பண்ணுறீங்க அண்ணா நீங்கள். ஓகே சூப்பர். லெட்ஸ் ஹேவ் அ டிஸ்க் ஹியர். இதெல்லாம் வந்து போட்டால் அவ்வளோதான். என்னை பார்க்குறவங்கலாம் உட்காந்து ரேட் போஸ்ட்டை போட மாட்டா, ஊட்டியாக போகிற ஊட்டி இப்படின்னு வச்சு செய்வாங்க என்ன. ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் 3 பிளாக் போஸ்ட் ஹியர். அண்ட் இப்போ வந்து எனக்கு பேஸ்ட் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் மை யூஐ டு பி ஜென்ரேட்டட் பில்ட். ஓகே எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் யோசிங்களேன். ஜாவாஸ்கிரிப்டில் ஐ வாண்ட் டு கெட் ஈச் வேல்யூஸ். வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் யூஸ் மெனி மெத்தட்ஸ். ஓகே அதில் இஃப் ஐ வாண்ட் லைக் லாக் பண்ணுறேன், இதை லாக் பண்ணிவிட்டு பிளாக் போஸ்ட் கால் பண்ணிக்கிறேன். பிளாக் போஸ்ட் சேவ் அண்ட் கோ டு யுவர் இன்ஸ்பெக்ட் and see. Go to console. Now you can see we have 3 arrays, right? Cool. I want to get the first object. எப்படி வாங்குறது சொல்லுங்க அக்கல்லையா, சொல்லுங்க எப்படி வாங்கலாம்? object dot title எப்படிங்க? for loopல போட்டு for loop இல்ல, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் வாங்கணும். எனக்கு I want to get only the unbox preparing reactjs. object name dot title வாங்கிக்கலாம். ஓகே பட் இது வந்து அரேவா இருக்கு இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ இது அரேவா இருக்கிறதுனால ஐ ஷுட் ஆல்வேஸ் கால் இட் பை இண்டெக்ஸ். ஓகே ஸோ இப்போ நான் வந்து 0 இண்டெக்ஸில் எனக்கு வந்து டாட், இது அப்புறம் நீங்கள் சொல்லாமல் டாட். ஸோ டாட் டைட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா now இட்ஸ் அ ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ இது வந்து அரே, இது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே கூல். ஸோ இப்போ நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து யூ ஹேவ் டு ரைட். ஸோ லாஜிக்கலி யோசிக்கலாம். லாஜிக்கலி யோசிக்கும் போது எனக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு அரே இருக்குது, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஐ ஹேவ் வேல்யூஸ் அண்ட் இண்டிவிஜுவலாக ஐ வாண்ட் டு பில்ட் அன் யூஐ, ரைட்? அதான் நான் லாஜிக், கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா we can use something called dot map, ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வில் டூ சம்திங் லைக் தட். ஸோ உங்கள் அரே என்னவோ அதை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். லைக் அரே என்னது, பிளாக் போஸ்ட் டாட் மேப். இங்கே பார்த்தீங்களா மேப்னு ஒன்று இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அரே, ரைட்? மேப்குள்ளே வந்து ஐ கோயிங் டு பாஸ் ஆஸ் அ டிஃபால்ட். நான் வாங்கணும் அதோட வேல்யூஸ்லாம். ஸோ ஐ வில் ஹேவ் லைக் அ போஸ்ட்னு வச்சுக்கிறேன், சிங்கிளாக வச்சுக்கிறேன். அண்ட் நம்ம ஹேவிங் எ கால் பேக் ஃபங்க்ஷன் ஹியர். அண்ட் இங்கே வந்து எப்படி வந்து ரிட்டன் ஆகணுமோ நீங்கள் அதை போடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ரிட்டன் தி போஸ்ட், ரைட்? ஸோ போஸ்ட் டாட் டைட்டில் எனக்கு ஏதாவது ஃபார்மேட் வேணும்னா மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் ஒன்லி தி போஸ்ட் டாட் ஐடி, ஐ கேன் கெட் இட் லைக் தட். போஸ்ட் டாட் டைட்டில் மட்டும் தான் வேணும்னா டைட்டில் வச்சு வாங்கிக்கலாம். இஃப் ஐ கேன் லாக் இட், ரிட்டன் பண்ணிவிட்டு ஐ வில் லாக் இட். ஸோ பிளாக் போஸ்ட் பை டைட்டில் இப்படி வச்சு வாங்கிக்கலாம். இட்ஸ் லாக் இட். ஸோ லாக் பண்ணுறேன் அண்ட் பிளாக் போஸ்ட் பை டைட்டில் வாங்குகிறேன். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் ஒன்லி தி டைட்டில். அதுக்குள்ளே மற்ற இன்ஃபர்மேஷனுமே வரல. இட்ஸ் அ டிஃபால்ட்டாக இட்ஸ் அ பிஹேவியர் ஆஃப் டாட் மேப். இது புரிஞ்சதா எல்லாருக்கும்? யாக்க புரியாமல் இருக்கா? ஓகே ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் தி சேம் மெக்கானிசம் ஹியர். ஓகே இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ இது பதில் நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் யூஸ் திஸ் டு ரெண்டர் டைனமிக்லி. ஓகே ஸோ என்ன பண்ணலான்னா இந்த மேப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு வாட்டியும் லூப் ஆகணும். லூப் ஆகிட்டு ஐ வாண்ட் டு க்ரியேட் எ ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சர்? டிஸ் ஸ்ட்ரக்சர், டிஸ் பேக்ரவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் காப்பி தி என்டையர் கோட். ஓகே அண்ட் ஐ வில் கமெண்ட் இட் ஹியர். அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரிட்டன் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து போஸ்ட் டைட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து டேட்டா அந்த கோட் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லெட்ஸ் சேவ் இட். அண்ட் நிறைய காமிக்குது. பிகாஸ் ஏன் காமிக்குது, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ இங்கே போனீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் மிஸ்ஸிங் கீ அப்படின்னு காமிக்குது. ஓகே ஸோ அது நான் ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பட் இப்போ நான் செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ லெட்ஸ் சேவ் இட். லெட்ஸ் ரிஃப்ரெஷ். அண்ட் நவ் ஐ கேன் ஏபிள் டு கெட் 3. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் react element. ஓகே ஸோ இப்போ நீ என்ன பண்ணலான்னா சின்ஸ் வி ஆர் டிஃபைனிங் தி HTML கோட் ஹியர், நம்ம டேரெக்டாக இந்த பிளாக் போஸ்ட்டை வந்து நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம் லைக் தட். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து அந்த வேரியபிள்னாவோ பிளாக் போஸ்ட் தானே இப்படி போட்டுக்கலாம். பிளாக் போஸ்ட் டைட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பிளாக் போஸ்ட் பை டெம்ப்ளேட் வைக்கிறேன். நான் ரீநேம் பண்ணுறேன் பெட்டர் நேமுக்காக. அதே மாதிரி
மேலேயும் போயிட்டு I'm going to rename it. Let's save it. Let's check it. And we have a big error. Okay, so let's refresh. And we have an error. மேலே போய் பாருங்கள் என்ன error காமிக்குது. Blog post by title is not defined வருது. நான் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன்? மேபி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா I will also rename this. So let's save it and let's refresh it. And இங்கே பார்த்தீங்கன்னா we are getting the values. 3 values இருக்கா நம்மகிட்ட we have 3 values, right? 3 values அப்படியே வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்லாம் as it is இருக்குது. Why? Because I have only changed the template. அதுக்குள்ள கண்டென்ட்லாம் அப்படியே தான் இருக்குது, ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது. I want it to be dynamic, right? So dynamic value எங்கேருந்து வருது? I can get it like post. So I can use it. I can access it like this. ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக போஸ்ட்டை கால் பண்ணுறேன். போஸ்ட் டாட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வேணுமோ I want the title only, right? இங்கே டைட்டில் வேணும், ஸோ டைட்டில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். Now if you go and see, we are receiving the title dynamically. Okay, based on JSON title மாறுது. இப்போ டைட்டிலாம் மாறுது, டிஸ்கிரிப்ஷன்லாம் அப்படியே இருக்குது. ஏன்? Because description வந்து we have the static value. So we have to rename it. We have to get it dynamically. So அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு post dot and it's called disk, right? Disk for short for description. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டைனமிக் அழகாக வருது. சூப்பர். இப்போ கொஞ்சம் அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வருது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம யூஐக்குள்ளே போயிட்டு இங்கே போயிட்டு ஐ கேன் சேஞ்ச் இட் டு லைக் மார்ஜின் பாட்டம் ஆஃப் ஒரு 3 வைக்கலாம். இப்போ வச்சுக்கின்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் வந்து அழகாக வந்துச்சு பாருங்கள். Now we have done the cool path, like ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, which is a good thing. பட் ஸ்டில் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. ஏன்னா we see errors in our code, right? ஸோ ஏன் எரர் வருதுன்னு பார்க்கலாம். ஏன் எரர் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மோஸ்ட் கொண்டு போங்க. whenever you have a error in your application, நீங்கள் என்ன பண்ணலாம்னா you have to hover and it will guide you. missing key prop for element in iterated காமிக்குது. it's coming from ESLint. ஓகே, ஏன் இது வருது? இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் கோ அண்ட் யூ கேன் இக்னோர் தி ESLint, ரிமூவ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு போயிடும். ஓகே, பட் ஆஸ் எ பெஸ்ட் ப்ராக்டிஸாக ப்ளீஸ் டோன்ட் டூ இட் ஃபார் நவ். ஏன்னா எரர் இஸ் குட், அதனால் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீ ப்ராப் வந்து இல்லைன்னு வருது. எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து மேப் பண்ணுறீங்களோ, மேப்போ இல்லை சம் கைண்ட் ஆஃப் ஃப்ளூப் பண்ணுறீங்களோ, யூ ஷுட் ஆல்வேஸ் ரியாக்ட் நீங்கள் வந்து அதை சொல்லணும். ஓகே, என்னென்னு சொல்லணும் அப்படின்னா, பிகாஸ் ரியாக்ட் வந்து இட்ஸ் ஸோ டைனமிக். இது வந்து எந்த எலமெண்ட்டை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லணும்ல, அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் கால் கீ. ஸோ அந்த எலமெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை ஆட்ரிபியூட் கால் கீ. அண்ட் இது வந்து நீங்கள் எந்த பிடி வேணுமோ நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலி இட் ஷுட் பி யூனிக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எது யூனிக்காக இருக்குது, ஐடி யூனிக்காக இருக்குது, கரெக்டாக? ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் பாஸ் தி ஐடி ஹியர். அதே மாதிரி போஸ்ட் டாட் ஐடி அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எரர் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கீ போடாமலே ஒர்க் ஆச்சு. பட் ESLint எரர்னால உங்களுக்கு வந்து இந்த VS கோட் உங்களுக்கு காமிச்சது. தட்ஸ் அ திங். புரிஞ்சுதா? லெட்ஸ் சேவ் இட் அண்ட் லெட்ஸ் செக் இட். அண்ட் இப்போ எல்லாம் ஒர்க் ஆகுது. அண்ட் ஏன் வந்து இந்த கீ ஐடி வந்து இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரியாக்ட் வந்து இட்ஸ் லைக் வாட் வி கால் டிக்ளரேட்டிவ் பேராடைம். அப்படின்னா நீங்கள் வந்து என்னவா ஆகணுமோ நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து we are listing a simple division which has this data. இது ஒன்று மட்டும் இல்லை, 3 இருக்குது, கரெக்டாக? வாட் சப்போஸ் we have 100,000 கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் ரியாக்ட்டுக்கு தெரியாது நான் இதை மாடிஃபைனா எது நான் மாடிஃபை பண்ணணும்னு தெரியாது, கரெக்டாக? ஸோ in order to React understand which element we have to specify the key. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சிடும், ஓகே இப்போ இந்த எலமெண்ட்டில் this is unique, இந்த கீ வச்சு யூனிக் பண்ணிக்கும். இப்போ என்ன பண்ணோம், ஸோ ஆன் திஸ் இட் வில் பி லைக் கீ வந்து 1ஆக இருக்கும். ஓகே, ஆன் திஸ் கீ 2ஆக இருக்கும், கீ 3ஆக இருக்கும். ஸோ நவ் React can understand that okay it's a unique element அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்போ தான் இது வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ சிம்பிளி திங்க் லைக் கீ இஸ் லைக் அ யூனிக் ஐடென்டிஃபையர் ஃபார் React டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் வந்து எல்லா இப்போ நீங்கள் கீ வந்து டிஃப்ரெண்ட்டாக தப்பாக போட்டிங்க வச்சுக்கோங்களேன். ஐ மீன் கீயே போடலான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ரிமூவ் பண்ணும்போது இதுவும் உங்களுக்கு ரிமூவ் ஆகும், which is a bad practice. அதனால தான் வந்து அவங்க அதை உங்கள் ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, ஸோ புரியலனா பரவாயில்ல, ஜஸ்ட் நீங்கள் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பாருங்கள். லேட்டர் ஆன் when it's time you will learn it all by yourself. ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண நம்ம கற்றுப்போம். ஓகே, ஸோ before learning reactjs, can you please list important topics in JavaScript to master? Kumar Naveen, actually you have to learn the JavaScript, core JavaScript, modern JavaScript, ES6 concepts,
அண்ட் கிளாஸ் கான்செப்ட் லைக் ஹவு தி oops கான்செப்ட் ஒர்க்ஸ் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப் டு கோ வித் reactjs. எஸ் தட்ஸ் த திங். புரிஞ்சுதா எல்லாருக்கும் why we are using key? Yeah, but if not இப்போ உங்களுக்கு புரியலனாக்கோ பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீம் அகைன் நீங்கள் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அகைன் யூ ட்ரை டு கூகுள் இட் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் யூ வில் ஃபீல் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூசிங் கீ. இஃப் நாட் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சொல்லுங்கள் சஜித். இல்லைங்க இந்த சின்ன டவுட் ஒன்று தான். இப்போ நம்ம வந்து இப்போ கிளாஸ்ன்னு சொன்னீங்கல்ல, ஸோ ஏர்லியர் பேஸ்ட் ரியாக்டில் வந்து கிளாஸ் கம்போனன்ட் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட். ஸோ இது நம்ம ஸ்டடி மோஸ்ட்லி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். குட் கொஸ்டின். ஸோ வென் ரியாக்ட் வாஸ் இனிஷியலி ரிலீஸ்ட் ஆன் 2014 ஐ கெஸ். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ரியாக்ட் எப்படி பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிளாஸ் கம்போனன்ட்ஸ் வச்சு பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த சமயத்தில் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸே கிடையாது. ஸோ in components, okay, I forgot to tell you one thing, which is components சொல்லியிருந்தேன் இல்லையா? components வந்து we can define in two ways. Okay, so one way பார்த்தீங்கன்னா using classனால் ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, லைக் யூஸிங் இதே கமெண்ட் லெட்ஸ் ஹேவ் அபவுட் பேஜ். ரொம்ப சிம்பிளாக இருந்தால் சிம்பிளாக இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் கிரியேட் அ நியூ கம்போனன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் பேஜ்னு வைக்கிறேன் .jsx. ஓகே, இப்போ வந்து நான் வந்து கிளாஸை கூட கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் அதை கீவேர்டு இதுதான், கிளாஸ் about page. இதுக்குள்ளே வந்து I can define the render like that. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு டிப்பிக்கல் கிளாஸ் மெத்தட். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் டீம் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் டீம் இல்லை ரியாக்ட் டீம் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன யூஐ பில்ட் பண்ணுறதுக்கு we have to write more codes, we have to declare constructor, அது மாதிரி நிறைய பண்ண வேண்டியது இருந்தது. ஓகேவா? அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஃபியூச்சரில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸை பார்த்தீங்கன்னா no developers will ever use class components. they will adapt to this function based components. ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஈஸியாக புரியுதில்ல, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட் தான் இருக்குது, ஈஸியாக புரியுதுனால எவ்ரி ஒன் இஸ் கீப்பிங் தி சேம் கான்செப்ட். அண்ட் நீங்கள் கிளாஸில் எடுக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸ், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் சேஞ்ச் பண்ணுறது, அதான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் டூ இட் இன் ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸ் இட் செல்ஃப் யூசிங் ஸ்டேட்ஸ். அது பற்றி நான் வந்து ஃபீச்சர் சொல்கிறேன், நம்ம அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவை. ஃபார் நவ் தெரிஞ்சுக்கோங்க, there are two ways, class components and functional components, and currently everyone is using functional components, so let me use the same thing. நான் என்னோட reactjs கோர்ஸில் வந்து என்னோட reactjs கோர்ஸில் வந்து கிளாஸ் கம்போனன்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகும் நான் அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அங்கே. ஓகேவா? See guys, React is a very very big concept, it will have many big concepts. ஸோ அது கற்றுக்கணும்னா it will take so much time. நம்மளுக்கு இப்போதைக்கு டைம் இல்லாதனால let me show you the practical real ways. Based on that உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் அதுக்கு மற்ற விஷயங்கள் கற்றுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ let me close this. And yeah, fine. Now we can able to display the contents beautifully. Cool. So you can do lot more things. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். லைக் இப்போ நான் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், I want to display. So for example, what I will do is let me go to about. சிம்பிளாக இருக்குல்ல அபவுட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா let me create a simple UI in about. Let me go to about page. இங்கே வந்து அதே மாதிரி என்னோடய ஸ்கெல்டனுக்கு ஏற்ற மாதிரி let me create a about. Let me have a division here. Division. இதுக்குள்ளே வந்து I'm going to have a h4 about and I'm going to have a bg of white. ஏன் bg of white யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, அதாவது கிரியேட் பண்ணிக்கிறாங்க. சரியா? then text அப்புறம் வந்து let's have save and let's have a class of margin of 10. and அதே மாதிரி இதுக்கு வந்து I want this to be of class of text excel font semi bold. I want it to be like இது வந்து margin bottom of 3 இருக்கணும். 2 3 is good. Okay, I want this to be of rounder. Okay, now I want to tell you about a certain concept called, so I have I will have a design h file வந்து welcome அன்பு this is about page வைக்கிறேன். okay this is my template. இப்போ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து வெல்கம் அன்பு this is about page வச்சுருக்கேன். கரெக்டாக? பட் வாட் சப்போஸ்
based on the URL, based on the value which I am having here, இந்த மேலே தர வேல்யூ வச்சு டிஃபைன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணலாம், அதுக்கு தான் இந்த ரியாக்ட் ரவுட்டர் டவுன். அங்கேயே வந்து we have something called dynamic parameters or dynamic values. ஸோ இங்கே நீங்கள் வந்து இந்த யூஆர்எல்ல நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்ப்போமா? ஸோ என்ன பண்ணுறேன், என்னோடய ரவுட்டை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கணும், அங்கே போயிடுறேன். ஸோ இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ இந்த சில்ட்ரனுக்குள்ளே I will go here and aboutக்கு அப்புறமா நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ let me copy this. இல்லை நான் காப்பி பண்ணாமல் டேட்டாவே போடுறேன். ஸோ இங்கே வந்து path and about தான் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து I want to use a special parameters. For example இங்கே நான் வந்து about admin போட்டால் I should have about அன்பு here. அதே மாதிரி about /3shan போட்டால் எனக்கு 3shan வரணும். ஓகேவா? எனக்கு அதுதான் என்னோட URL இருக்க வேல்யூவை பேஸ் பண்ணி I want to get it and show it in my UI. That's my idea. ஓகே, எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா you have to define the path like that. அண்ட் இங்கே வந்து இது டைனமிக்காக இருக்க போதில்ல. ஸோ யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை சம்திங் கால் கோலன் அண்ட் இந்த பேராமீட்டர் பேர் என்னவாக இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு யூஸ் அ நேம் ஃபார் தட், ரைட்? ஸோ நேம் அண்ட் அதே மாதிரி எலமெண்ட், என்ன எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஐ வில் ஹேவ் தி சேம் எலமெண்ட் ஹியர் விச் இஸ் about page, right? Let's save it here. Let's save and I can also pass it like that. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா about/admin போட்டால் எனக்கு வந்து எரர் வரல. நல்லா பார்த்துக்கோ, எனக்கு எரர் வரல. ஓகே, பட் இந்த வேல்யூ எனக்கு வாங்க முடியல. இப்போ வந்து இஃப் ஐ புட் சம்திங் ஜினின்னு போகிற வச்சுக்கோங்களேன், எதுவுமே வேல்யூ வரல. ஓகே, பிகாஸ் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாத் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். பட் இந்த எலமெண்ட் வந்து ஹேவ் டு ஒர்க் ஆன் தி எலமெண்ட், ரைட்? ஸோ அபவுட் பேஜ்குள்ளே போயிடுறேன். இதுக்குள்ளே வி ஹேவ் சம்திங் கால் ஹூக் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. நம்ம இதுக்குள்ளே பார்த்தோம் யூஸ் ரவுட்டர் எரர் சொல்லிட்டு. அதே மாதிரி வி ஹேவ் சம்திங் கால் யூஸ் ரவுட்டர் அப்படின்னு. ஓகே, ரவுட்டர் இருக்கா? use route, use navigator, no, use routes. இதுவா? let's give it a try. நெட்டில் போயிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, react router get params, use params. yeah, use params ஒன்று இருக்குது. ஸோ you can use something called, ரிமூவ் பண்ணிக்கலாம், இது தேவையில்லை. it's called use params. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து இட்ஸ் அ ரீட், இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இட்ஸ் அ ரீட் ஒன்லி, விச் மீன்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் எதுவும் நீங்கள் போட்டுக்கூடாது. பிகாஸ் இட் வில் ஒன்லி ரிட்டர்ன் தி பேராமீட்டர்ஸ் விச் யூ ஆர் பாசிங் ஹியர். ஓகே, ஸோ இது நான் வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். கான்ஸ் இது வந்து பேராம்ஸ் வச்சுக்கிறேன். இட்ஸ் லாக் இட் ஹியர் ஃபார் டிபைங் பர்பஸ். லெட்ஸ் சேவ் இட் ஹியர். கண்ட்ரோல் போயிடலாம் அண்ட் சி ஹியர் we have go to console and we have an object here. and ஆப்ஜெக்டில் வந்து வாட் அந்த எந்த வேரியபிள் நேமில் போட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ரவுட்டில் வந்து ஹேவ் அ நேம், ரைட்? ஸோ அந்த நேம் வந்து காமிக்க பாருங்கள், நேம் வந்து ரஜின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நான் அழகாக இங்கே வந்து ஓகே, இப்போ வந்து ஐ கேன் ஆல்சோ எடிட் லைக் நேம் யூஸிங் டீஸ்ட்ரக்சரிங், கரெக்டாக யூஸிங் .name. ஸோ இங்கே வந்து நேம் போனேன்னா செக் பண்ணிக்கலாம். தி டைனாமிக் வேல்யூ எஸ் சேவ், இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். டைனமிக் வேல்யூஸ் ரஜினி வருது. இப்போ நான் ஏதாச்சும் போட்டேன் அப்படின்னா பார்த்தீங்களா, based on the value I can able to get this in JavaScript. இப்போ என்ன பண்ணலாம், I can try to change it in the UI. okay, so என்ன பண்ணுறேன், I don't know need this console log because I am so confident. இங்கே வந்து I want to change it like this name. so save and இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நேம் போடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு அதே மாதிரி வருது. ஓகே, அண்ட் என்ன நேம் போடுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வேறு நேம் இப்போ போடுது, வேறாச்சு இந்த போகிறோம். ஓகே, ஸோ இட்ஸ் கிளிக் ஆன் திஸ் அண்ட் அதே மாதிரி வருது. ஓகே, ரைட். ஸோ திஸ் வாட் இப்போ நீங்கள் வந்து வேறு பேஜ் போனால் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு நேவிகேட் ஹியர் அண்ட் யூ ஹேவ் டு பிளான் அக்கார்டிங்லி. இப்போ நான் எதுவுமே போடாமல் இருந்தால் டம்மியாக இருக்குது பாருங்கள். ஸோ கமான் இருக்குது. ஸோ திஸ் ஓகே, பட் ஸ்டில் எனக்கு எதுவுமே வரலன்னா வெல்கம் கெஸ்ட்டு வரணும். அது நான் என்ன பண்ணலாம், திஸ் வேர் யூ கேன் யூஸ் JavaScript if condition, right? ஸோ நீ என்ன பண்ணிக்கலாம், இங்கே போயிட்டு நான் செக் பண்ணுறேன் கரெக்ட் ஆப்ரேட்டர் மூலியமாக. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே யூ கேன் ரைட் யுவர் JavaScript code. ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 5 அப்படின்னா இட் வில் give you 10. you could write your JavaScript code inside this curly braces. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஐ எம் யூஸிங் a ternary operator. என் கண்டிஷன் என்னவோ என் கண்டிஷனு, ஸோ பேஸ்ட் ஆன் தட் இது வந்து என்னோட வேல்யூ இருக்கணும். ஸோ கண்டிஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எனக்கு இந்த வேல்யூ இருக்கணும். இதுதான் லாஜிக், கரெக்டாக? ternary operator கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் ஐ வாண்ட் டு wind up so quickly. அதனால தான் கொஞ்சம் சொல்கிறேன். ரைட். ஸோ என் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேம் வந்து அவைலபிளாக இருக்கணும். ஓகே, ஸோ நேம் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு டிஸ்பிளே தி நேம். இல்லை அப்படின்னா ஐ வாண்ட் டு டிஸ்பிளே சம்திங் கால் கெஸ்ட்.
ஓகே டைப் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் சேவ் இட். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ போடாமல் கெஸ்ட்டு வருது. இப்போ நான் வேல்யூ போட்டேன் அப்படின்னா இங்கே வந்து கரெக்டாக இந்த இடத்துல அன்பு வருது. பார்த்தீங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் வென் யூ ஆர் ஒர்க்கிங் வித் JavaScript DOM அது ஒர்க் பண்ணி வந்து ஒர்க் பண்ணும்போது யூ வில் ஃபீல் React as a லைஃப் சேவர். ஓகே, ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொன்னால் தான் புரியாது. நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி நீங்களே செஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் வைண்ட் அப் திஸ் கான்செப்ட் ஃபார் நவ். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் எனக்கு போகணும் இல்லையா, இதுவும் பக் தான். ஸோ ஐ வில் கோ டு தி nav bar and I will change this to link. Actually வந்து I will have like a link to வந்து அதே மாதிரி I want this to be navigate to root. Okay, so super. So save பண்ணிக்கலாம் and இப்போ click பண்ணால் போகுது. Super. Now we have a simple application which will list and இப்போ நான் வந்து about போனேன்னா I can also get it value dynamically. So இதற்கும் புரிஞ்சது எல்லாருக்கும்? யாங்க புரியாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா சொல்லுங்கள். தினேஷ் புரிஞ்சதா? எஸ் அன்பு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ கோயிங் டு கிவ் யூ அ டாஸ்க். நீங்களும் வந்து சொல்லியிருந்தேன்ல இப்போ அன்பு பிளாக் மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் பிளாக் வித் யுவர் நேம். ஓகே, அண்ட் யூ ஷுட் மேக் தி யூஐ ஒர்க் பண்ணுங்கள். யூஐ ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரை டு கம் வித் சிம்பிள், நாட் சிம்பிள், உங்களுக்கு பிளாக் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள் உங்கள் நேமில். இதே மாதிரி உங்கள் க்ரியேட்டிவான போஸ்ட் போடுங்க. ஓகே, போட்டுட்டு அண்ட் எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட இப்போ நான் இதை கிளிக்கபிளாக இருக்கணும். நான் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இட் ஷுட் கெட் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் இட் ஷுட் டிஸ்பிளே இன் அ டீட்டெயில் பேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த பேஜுக்குள்ளே போயிடலாம். டெவ் ஃப்ரீ ரிசோர்ஸஸ். நவீன் ப்ளீஸ் யூஸ் இங்கிலீஷ். தெரிஞ்சால் யூஸ் பண்ணாமல் இருப்பேனா? Naveen, actually this content is specially for Tamil people. Okay, if you are looking for English, there are several videos around internet. You can go and watch those. Okay, right. So இப்போ வந்து I'm going to let me go to app ideas and இதில் போனீங்கன்னா இதே மாதிரி லிஸ்ட் எடுத்தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லிஸ்ட் தான் இருக்கு இல்லையா. இப்போ நான் ஏதாச்சும் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஓப்பனிங் இட் இன் வித் டிஸ்கிரிப்ஷன், ரைட். ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன் காமிக்குதோ அதே இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே காமிக்குது. கரெக்டாக அது மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. லெட் மீ கிவ் யூ டைம். நீங்கள் வந்து அழகாக இந்த லைவ் ஸ்ட்ரீம் அகெயின் திரும்ப ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் வந்து பார்க்கும்போது யூ ஷுட் ஹேவ் அ ஒர்க்கிங் ப்ரோ டைப் லைக் ரெஸ்பான்சிவாக இருக்கணும். அண்ட் வேறு என்னென்ன ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தான் கோர் ஃபீச்சர்ஸ், இதை முடிச்சு நீ மற்றெல்லாம் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீ 23 நாளைக்கு என்ன நாள்? 20 வெனஸ்டே. அண்ட் ஓகே ஃபைன். ஸோ ஐ வில் ஒன்லி ரீச் ஆன் நெக்ஸ்ட் மண்டே ஐ கெஸ் ப்ராபப்ளி. ஸோ அதனால் கொஞ்சம் அது வரைக்கும் நீங்கள் வந்து இது சோஃபா பண்ண டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து நெட்டில் கற்றுக்கிட்டாச்சு நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. ஓகே, ஆன் நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் வாட் வி வில் பி டூயிங் இஸ் வி வில் பி லேர்னிங் அபவுட் ஸ்டேட்ஸ். ரியாக்டில் இப்போ சோஃபா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா we are just displaying, ரைட். ரியாக்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ ரியாக்டை வந்து நம்ம இன்ஃபர்மேஷனில் வந்து அதுக்கு புரிகிற மாதிரி we are going to navigate, we are going to give some instructions and இது எப்படி இதை வந்து எடுத்துக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அது ஒரு பிக் கான்செப்ட். பட் எஸ் வி வில் ட்ரை டு கம்ப்ளீட் திஸ், நாட் கம்ப்ளீட், அட்லீஸ்ட் ஒரு ரியாக்ட் பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த மந்த் எண்ட் பார்த்துட்டு ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் டேக்கு அப்புறமா நம்ம Node.js வந்து நம்ம வந்து கற்றுக்க ஆரம்பிப்போம். ஓகே, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். தட்ஸ் மை சஜஷன். ஸோ டீம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் அதை ரிப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ரைட். React Redux with JS authentication, sign up, login, logout feature. So Raghu, cool. We won't be covering such topics here because அது வந்து அவுட் ஆஃப் டாப்பிக்கில் போகுது. பிகாஸ் கரண்ட்லி இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து we don't have much time. ஸோ ஒரு மாதம் தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் ரியாக்டோட பேசிக்காக எப்படி போஸ்ட்டு இல்லை எப்படி டேட்டாஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அண்ட் ஆன் Node.js will be building some back-end APIs or back-end logic. அதை ரைட் பண்ணிவிட்டு back-end logic React.js எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். தட்ஸ் ஆல் we can do it for next month. ஓகே, அதை நம்ம பார்த்துட்டு லேட்டராக நம்ம வந்து இஃப் டைம் பெர்மிட்ஸ் நம்ம மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். லாகின் லாக்அவுட்லாம் வந்து we have ideas. Yeah, we will be covering those in the next month.
Okay, eagle waiting for this level small application. Yes, sure. Raghu, cool. We'll be building a lot more applications after completing the React series. அது முடிச்சோன்னா நிறைய அப்ளிகேஷன் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து பண்ணுறாங்க. நிறைய பேர் யூடியூப்பில் பண்ணுறாங்க. எனக்கும் அதை பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்மள ஒரு அப்ளிகேஷன் ஃபுல்லாக பில்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ யூடியூப் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நம்ம இப்போ வைண்ட் அப் பண்ண போகிறோம். அண்ட் டீம் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேளுங்க ஷெரீஃப். அன்பு, சர்வர் சைட் ரெண்டரிங்க்கும் இது நார்மல் இது நம்ம கிளைண்ட் ரெண்டரிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? குட் கொஸ்டின். ஸோ தேர்ஸ் இது வந்து கொஞ்சம் பிட் அட்வான்ஸ் தான், பட் ஸ்டில் அவர் கேட்க தான் சொல்கிறேன். ஸோ வி ஹாவ் மெனி டெக்னிக்ஸ் டு டிஸ்பிளே யூஐஸ். ஓகே, சில ஒன்று பார்த்தீங்கன்னா வி ஹாவ் client side rendering and another we have server side rendering. client side renderingனா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இப்போ ஏதாவது ப்ராஜெக்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் கோ டு எனிதிங். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு வெப்பேஜ் போனீங்கன்னா, உங்கள் ப்ராஜெக்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் கோ டு எனி ப்ராஜெக்ட் அன்பு ராக்கி 3. ஓகே, இங்கே போவோம். அண்ட் இது கூட வேண்டாம். நம்ம டாம் ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம், சிஎன்ஜி கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல. ஓகே, இங்கே போவோம். Is a simple application which we built in HTML CSS, right? So இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு let's go to view page source. இங்கே பார்த்தீங்கன்னா we can see the entire HTML code, right? This is called client server. This is called server side rendering. Okay, because we can able to see the entire code. But இப்போ நம்ம பில்ட் பண்ண கோடில் போய் பாருங்களேன். ரைட் கிளிக், let's go to inspect, let's go to view source, view page source. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ண எந்த HTML கோடுமே காமிக்கல. பிகாஸ் திஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட். இதை நம்ம வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னா கிளைண்ட் சைட் ரெண்டரிங் கால் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து உங்களோட HTML கோடு இருக்காது. ஸோ விச் மீன்ஸ் இதை டைனமிக்காக பிளாக் யூஸ் பண்ணுறீங்க போது SEO வந்து இதில் டிடெக்ட் பண்ணாது. ஓகே, இது வந்து ஒரு சின்ன ட்ராபேக் மாதிரி தான். ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா சர்வர் சைட் ரெண்டரிங் சொல்லி கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து வாட் யுவர் யூ கோட் யூ ரைட், இதே மாதிரி தான் ரைட் பண்ணுவீங்க கோடு. பட் தட் கோட் வில் பி விசிபிள் லைக் திஸ். எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரௌசருக்கு தெரிய மாதிரி இருக்கும். ஸோ தட் தி கூகுள் பாட்ஸ் ஆர் எனி அதர் சர்ச் இன்ஜின் பாட்ஸ் தே கேன் கிராப் யுவர் கண்டென்ட் அண்ட் தே கேன் ரேங்க் யுவர் வெப் பேஜ் அக்கார்டிங்லி. தட்ஸ் அ பேசிக் இன்ஃபர்மேஷன் விச் யூ கேன் அது மட்டும் இப்படி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல, அதை பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் அன்பு, வர்ச்சுவல் டாம்க்கும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் டாம்க்கும் டிஃபரன்ஸ்? கூல், நைஸ், சூப்பர் கொஸ்டின். another கொஸ்டின் என்னென்னா, இப்போ நம்ம சோஃபா டாம் பார்த்தோம் இல்லையா, we have seen a DOM. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் இஸ் யூஸிங் தி சேம் ஜாவாஸ்கிரிப்ட் V8 இன்ஜின். அது வந்து கம்பைலர் மாதிரி அதான் யூஸ் பண்ணுது. அதுதான் என்ன பண்ணுது, கம்பைல் பண்ணுது ஜாவாஸ்கிரிப்ட் கூட. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோன்னா, நம்ம ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரைட் பண்ண HTML கோட் வந்துட்டு டாமாக மாற்றுது இல்லையா, ஆப்ஜெக்டாக மாற்றுது இல்லையா. ஸோ ரியாக்ட் என்ன பண்ணாங்கன்னா ஸ்மார்ட்டாக ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னென்னா, they have created a copy of the real DOM. ஒரு ரியல் டாம் வந்து ப்ரௌசர் க்ரியேட் பண்ண டாம் வந்து reactjs டீம் வந்து ஒரு காப்பியாக க்ரியேட் பண்ணிவிட்டு they called as virtual DOM. பிகாஸ் நீங்கள் இப்போது யூஐயில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we have many elements. நான் கிளிக் பண்ணும்போது ஐம் டூயிங் மோர் ஆக்ஷன்ஸ், ரைட்? ஸோ நார்மல் டாமில் பார்க்கும்போது அது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ ஆகும். அந்த பர்பஸ்க்காக என்ன பண்ணாங்கன்னா reactjs டீம் வந்து ஓகே நார்மல் டாம் வந்து நான் மேனிப்புலேட் பண்ணக்கூடாது டேரெக்டாக, பிகாஸ் இட் வில் சேஞ்ச் எவ்ரிவேர், ரைட்? ஒரு பெஸ்ட்டான ப்ராக்டிஸ் என்னென்னா, we should never modify the ஒரிஜினல் சோர்ஸ். அது நமக்கு அழகாக காப்பி பண்ண இடத்துல நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது எங்கே சேஞ்ச் ஆகும்னா என்னோட டாமில் சேஞ்ச் ஆகாது, என்னோட வர்ச்சுவல் டாம் ரியாக்ட் வச்சுக்கிறேன் அந்த வர்ச்சுவல் டாமில் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் சேஞ்ச் இட் இன் தி ரியல் டாம். இதை பற்றி நான் வந்து ஒரு பிக்சர் நான் போடுறேன் இன் ஃபியூச்சர் வீடியோஸ், அதை பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபார் நவ் everything we are doing, we are just manipulating the virtual DOM. That's the thing. லாஸ்ட்டாக சொன்னது யாருக்கு புரியல? இல்லை வந்து ஸோ தட் மீன்ஸ் நம்ம டொம்ல வந்து ஒர்க் பண்ணும்போது ஸோ என்டையர் டொம் இருக்கிற எல்லாமே அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஷோ பண்ணும். ஸோ தட்ஸ் வை டேக்கிங் டூ மச் ஆஃப் டைம். ஸோ இதில் ரியாக்டில் பண்ணும்போது ஸோ அதுக்கு தேவையானது மட்டும் வெர்ச்சுவல் டொம்ல பாஸ் பண்ணிட்டு அது வந்து மற்ற மெயின் V8 அந்த கிளையண்ட் டொம்முக்கு பாஸ் பண்ணணும். அப்படியா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். யா, நீங்கள் கரெக்டாக சூப்பர் சொல்லிட்டீங்க. அதே தான் இப்போ டாமில் பண்ணும்போது இட் ஹேஸ் டு அப்டேட் எவ்ரி திங், ரைட்? இப்போ நான் இங்கே அப்டேட் பண்ண வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே இருக்கிற அப்டேட் பண்ணணும், இதுக்கு மேலே அப்டேட் பண்ணணும், அது மாதிரி போயிட்டே இருக்கும். வேறஸ் ரியாக்டில் பண்ணும்போது இப்போ இது அப்டேட் பண்ணுறோம்ல, இது மட்டும் தான் அப்டேட் ஆகும், மற்ற எதுவும் அப்டேட் ஆகாது. ஸோ இட் வில் பிரிங் தி ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்ளிகேஷன்ஸ்.
That's why many people are using these kind of front-end technologies. That's a real thing. Okay, super. So Naveen Singana Poina. Singana Poinawa. Okay, what about this React daily times? Actually, this is React. We will be. It is a part of our CyberDude live internship. We are publishing our live internship via YouTube as a live stream basis. So typically the live stream will be around 3:30, I guess, 3:30 p.m. or after 5 o'clock, 5 p.m. That's our daily timing. Okay guys, super. So we have seen a lot. And நம்ம என்ன பண்ணிக்கலாமா? Anything else? Sweta Ramesh, Sweeti, Riaz, சூர்யா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? முஷ்கீர் இல்லை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஓகே, சூப்பர். சரிங்க, கூல். ஸோ யா, சுஜித், எஸ் கேளுங்க, ஏதோ கேட்க வந்திருக்கீங்க போல், கேளுங்க. ஹாய் ஹாய், சூப்பர். நம்ம என்ன பண்ணலாம்னா தி நெக்ஸ்ட் கன்ஃபியூஷன் வில் பி ஆன் நெக்ஸ்ட் வீக், ஐ கெஸ். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. அண்ட் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ டு டிஸ்கார்ட். அண்ட் டிஸ்கார்ட்டில் வந்து இன்டர்ன்ஸ் ஒரு தனியாக ஒரு சேனல் இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கொஸ்டின்ஸோ ரைட்ஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? தட்ஸ் த திங் கைஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய் பாய்.